A very good morning, everyone. On behalf of KingMakers IAS Academy, I take immense pleasure in welcoming our chief guest, our faculty members, staffs, and students to this special session on public sector enterprises by our former Additional Chief Secretary of Government of West Bengal, Mr. G. Balachandran IAS, sir. Sir has completed MPhil in Sociology, Masters in Developmental Economics. Sir has also served as the former Additional Chief Secretary of Government of West Bengal and has also served as the Financial Advisor to the Department of Space in Government of India. Sir has also been a consultant in World Bank and an advisor to the UNDP Director General and was also the President of Tamil Sangam. It is a great privilege to have you amongst us, sir. Now I request our faculty, Mr. Adil sir, to felicitate sir. Thank you, sir. Now I request Balachandran sir to address the gathering. Okay. அப்படியா? எஸ் சார். மாட்டில்ல சார். மாட்டில்லம்மா, மாட்டில்ல. பாக்கெட் காலியாக தான் எனக்கு மாட்டலாம். எஸ். So good morning to everybody. நல்ல கோரஸாக சொன்னீங்க. நான் 1வது படிக்கும்போது வாத்தியார் உள்ள வரும்போது சொல்லுவாங்க, வணக்கம் ஐயா அப்படின்னு கரெக்டாக சொல்லணும்னு. அது மாதிரி நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. குட். Today you people are going to appear for your preliminary exam, இல்லையா? This lecture is general in nature. அதாவது நீங்கள் சினிமா பார்த்தீங்கன்னா சில சினிமா வந்து ஒரு பர்டிகுலர் தீம் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். அந்த தீமை ரசிக்கிறவங்க மட்டும்தான் அந்த சினிமா வந்து திரும்ப திரும்ப பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கு அது போர் அடிக்கும். சில சினிமா வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்கும். அதில் அவங்கவுங்களுக்கு இந்த காதல் பார்க்கணுங்கிறவங்களுக்கு காதல் சீன் இருக்கும், ஸ்டண்ட் பார்க்கணுங்கிறவங்களுக்கு நல்ல சண்டை காட்சியெல்லாம் இருக்கும். அடுத்து அம்மா இப்போ மதிக்கணும்னு நினைக்கிற பிள்ளைங்க அம்மாவை மதிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சீன் இருக்கும். இந்த ஃபார்மர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு எம்ஜிஆர் வந்து அதில் ரொம்ப பெரிய ஆள். அது மாதிரி எல்லாமே கரெக்டாக கொடுத்துருப்பார், எல்லா கலவையும் கலந்த மாதிரி. குடியிருந்த கோயில் அது இதெல்லாம் இந்த படமெல்லாம் நீங்கள்லாம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்தது. எத்தனை பேர் நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. தீஸ் ஃபில்ம்ஸ் கேரி சம் இம்பார்ட்டண்ட் மெசேஜ். அதாவது எல்லாருக்கும் எல்லாமும் அப்படிங்கிற தீம் வந்து அந்த மாதிரி படங்கள் இருக்கும். இன்றைக்கி நான் கொடுக்குற லெக்சர் வந்து அந்த மாதிரி. யூ கேன் பிக் அப் பாயிண்ட்ஸ் ஃப்ரம் ஹியர் ஃபார் எனி ஆஃப் தி சப்ஜெக்ட்ஸ் யூ சூஸ் டு டேக் ஃபார் யுவர் மெயின் எக்ஸாம். அதே மாதிரி இன்டர்வியூலேயும் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். இஸ் தேர் எனிபடி ஹூ டஸ் நாட் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஹியர்? அப்படி இருந்தால் கையை தூக்குங்க. தமிழ் விளங்காது, புரியாது அப்படின்னு யாருமே இல்லையா? எனிபடி எந்த தைரியமாக கையை தூக்குங்க. தமிழ் தெரியாமல் வழங்காமல் இருக்கிறது வந்து ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஓகே, மை லெக்சர் வில் பி a mix of English and Tamil. That's why I asked this question. Today I am mainly introducing a book written by one of my cadre mates. I belong to West Bengal cadre. One Mr. Chandan Sinha, அப்படி எனக்கு ஜூனியர். He has also retired. அவர் வந்து பப்ளிக் செக்டர் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா, நியூ ரோல் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் அப்படின்னு எழுதியிருக்காரு. ஏன் டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு கூப்பிட்றோம்னா ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு மாதிரி இதுக்கு பேர் உண்டு. இப்போ எங்கள் வெஸ்ட் பெங்காலில், அதுக்கப்புறம் நார்த் இந்தியாவிலலாம் பெரும்பாலும் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு கூப்பிடுவாங்க. கர்நாடகாவில் வந்து டெபுட்டி கமிஷனர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. இங்கே வந்து தமிழ்நாடு அந்த மெட்ராஸ் பிரசிடென்சியாக இருந்தது. கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா, புதுச்சேரி, இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து district collector அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க. But the role was the same. The authority, the responsibilities were the same.
ஏன்னா டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படின்னு சொல்லும்போது எங்களுடைய டெசிக்னேஷன் பேர் டிஎம் அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. ஆனால் என்னை போஸ்டிங் பண்ணும்போது என்ன போடுவாங்க, ஸ்ரீ பாலச்சந்திரன் ஐஏஎஸ் வெஸ்ட் பெங்கால் 77 இஸ் அப்பாயிண்டட் ஆஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் கலெக்டர் இன் த டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் மித்னாப்பூர் அப்படின்னு போடுவாங்க. இங்கே வந்து போடுறது ஸ்ரீ எம் மச்சேந்திரன், திரு எம் மச்சேந்திரநாதன் ஐஏஎஸ் TN 79 is posted as district collector and magistrate to the district of Tanjavur அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போடுவாங்க. பவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே ஒன்று தான், வேறு வேறு பேரில் வந்து கூப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த பவர் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது என்னது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, the role of the district collector, we'll say இங்கே இந்த ஊரில் எல்லோரும் கலெக்டர் சொல்லியிருந்தாலும் I'll make use of the word collector. ரோல் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்னவா இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா 2 காரியம், டு கலெக்ட் ரெவென்யூ அண்ட் டு மெயின்டைன் லா அண்ட் ஆர்டர். இந்த 2 தான் அவங்களுடைய வேலையாக இருந்தது. 1947 வரைக்கும், இந்தியா சுதந்திரம் அடைகிற வரைக்கும் இதுதான் அவங்களுடைய வேலை. இந்த வேலையை வந்து அவங்க சரி, அதுக்கப்புறம் இப்படி பண்ணி 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 மேலே தான் இந்த ஐசிஎஸ்னு ஒரு சர்வீஸ் இருந்தது, இந்தியன் சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருந்தது. அந்த இந்தியன் சிவில் சர்வீஸில் வந்து யங் ஆஃபீஸர்ஸ் வந்து ஜாயின் நேரம் வந்து 22 வயது முதல் 20 வயசு தான் குவாலிஃபிகேஷன் இருந்தது. அதுக்கு மேலே எழுத முடியாது. அதுக்கப்புறம் 22 அப்படின்னு சொல்லி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து 24ன்னு சொல்லி இருந்தது. நான் பரீட்சை எழுதும்போது 26 அப்படின்னு சொல்லி ஏஜ் லிமிட் வந்து கொண்டு வந்தேன். இன்றைக்கி வந்து ஏஜ் லிமிட்டு 30, 35 இது மாதிரி வந்து இருக்கிறது. கேட்ச் தம் யங் அப்படிங்கிறது அவங்களுடைய ஃப்ரேஸ், பிரிட்டிஷ் பீப்புளுடைய ஃப்ரேஸ். ஒருத்தர் ஐசிஎஸ் ஆஃபீஸரை வந்து ஜாயின் பண்ணார்னா, அசிஸ்டன்ட் கலெக்டராக ஜாயின் பண்ணினார்னா, ஹீ ஹேஸ் தி ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகம் கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட். அது வரைக்கும் ப்ரமோஷன் வந்து போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது நிலைமையாக இருந்தது. அவர் அசிஸ்டன்ட் கலெக்டராக இருக்கும்போது சரி, அடுத்து டெப்டி கலெக்டராக, சப் கலெக்டராக, அடுத்து வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராக, அதுக்கு ஒரு மேலே செக்ரட்டரி டு த ஸ்டேட் கவர்மெண்ட், செக்ரட்டரி டு தி அந்நிய ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட் சொல்லுவாங்க, அது செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இது மாதிரி எங்கே போனாலும் அவங்களுக்கு இதுதான் தாரக மந்திரங்கிறது வந்து தே ஷுட் பி இன் சார்ஜ் ஆஃப் ரெவென்யூ கலெக்ஷன் அண்ட் தே ஷுட் பி இன் சார்ஜ் ஆஃப் மெயின்டெனன்ஸ் ஆஃப் லா அண்ட் ஆர்டர். இப்போ செக்ரட்டரியாக போய் இன்னொரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்கள கூட சில சமயம் லா அண்ட் ஆர்டர் விஷயத்துக்கு கன்சல்ட் பண்ணுவாங்க. ஏன்னா சம் ஆஃப் ஹேவ் பீன் எக்ஸ்ட்ரீம்லி குட் இன் மெயின்டைனிங் லா அண்ட் ஆர்டர். இந்த இதில் அவங்க வந்து சில பேர் வந்து அந்நியாரமே வந்து வெல்ஃபேர் அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்து கவனமாக இருந்தாங்க. ஜென்ரலி த பிரிட்டிஷ் ஹேட் ட்வின் அப்ஜெக்டிவ்ஸ் இன் மைண்ட் விச் தே நெவர் காம்ப்ரமைஸ்ட். ஒன்று வந்து என்னென்னா ரெவென்யூ கலெக்ஷன். ஏன்னா வந்தது எதுக்காக வேண்டி, நம்மளை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுக்காக வந்தாங்க, நம்மகிட்ட வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்காக வந்தாங்க. அதில் எந்த ஆளுமே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணல. இன்றைக்கி சில பேரை பார்க்கும்போது ரிப்பன் எங்கள் அப்பன்னு சொல்லி மெட்ராஸில் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா ஹி வாஸ் முனிசிபல் கமிஷனர் ஹியர் அண்ட் ஹி ஹேட் பீன் வெரி குட் ஆஸ் அ முனிசிபல் கமிஷனர். நிறைய ஏழைங்களுக்கு தேவையான காரியம் எல்லாமே பண்ணியிருக்காரு. இது மாதிரி நிறைய பேர் இருந்திருக்காங்க. But nobody had compromised in the basic objective of revenue collection because they came here only for making money, earning money and taking it away from this country. பெரிய பெரிய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ சிவகாசி, ஐ கம் ஃப்ரம் சிவகாசி, சாட்சியாபுரம்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. அந்த சாட்சியாபுரத்தில் தான் சப் கலெக்டருடைய ஆஃபீஸ் வந்து இருந்தது. இப்போயும் அங்கே தான் இருக்குது. அந்த சப் கலெக்டர் ஆஃபீஸ் நான் இங்கே வந்தபோது சப் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு வந்து என்னை வந்து கூப்பிட்டு போயிருக்காங்க. பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவருக்கு பாவம் போர் அடிக்கும். ஏன்னா ஒரு சப் கலெக்டர் இருக்கும்போது ஒரே ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான் இருப்பார், கூட பேசுகிறது கூட ஆள் கிடைக்காது. ஸோ ஹி இன்வைட்டட் மீ. ரொம்ப சாதாரணமான ஒரு பில்டிங், ஒரு டைல்டு ரூஃப் போட்டு பில்டிங். அந்த காலத்தில் வந்து இது கிடையாது, இந்த ஃபேன்லாம் கிடையாது. பங்கான்னு சொல்லி ஒன்று உண்டு. ஒரு பையன் உட்காந்துருப்பான், பங்க பெரிய விசிறி, அது வந்து நமக்கு உட்காந்துருந்தோம்னா மேலே அது பாட்டுக்கு வீசிக்கிட்டே இருக்கும், அந்த பங்காவை இழுத்துக்கிட்டே இருப்பான். அதுதான் அவனுடைய வேலை. லேபர் வாஸ் வெரி சீப். ஒரு ஃபேன் போடுறதுக்காகிற செலவு கூட 1 மாதம் சம்பளம் பங்காவை கொடுக்கறது கம்மி. அப்போ அதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் ஒரு தெலுங்கு படம் ஒன்று சமீபத்தில் வந்தது. அந்த படத்தில் வந்து இவர் வந்து சொல்லுவார், சீனியர் ஆஃபீஸர்னு சொல்லுவார், ஒரு இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு போவாங்க, லா அண்ட் ஆர்டருக்கு. அவர் சொல்லுவார், ஒரு தோட்டா விலை வந்து இவ்வளவு ஆகுறது, அந்த பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அடித்து கொண்டுறது பெட்டர், அனாவசியமாக பணத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் தே வர் டேக்கிங் கேர் ஆஃப் மனி. தட் வாஸ் அ சிச்சுவேஷன். ஆனால் சோஷியல் ரிஃபார்ம்ஸும் பண்ணாங்க. சில பேர் ஒரே நேரத்தில் 2 பண்ணவங்க இருக்காங்க. ஆஷ் அப்படின்னு ஒருத்தர் மணியாச்சியில் வந்து வாஞ்சிநாதன் வந்து சுட்டு கொண்டார். நம்ம எல்லோரும் அதை பற்றி படிச்சிருப்போம். ஆஷ் வந்து என்ன பண்ணார், சிதம்பரம் பிள்ளை வந்து வஉசி வந்து கப்பல் கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தார். அவர் மேலே தேச துரோக குற்றம் பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க.
உள்ளே வச்சு அது எப்படி கொடுமைப்படுத்தினாங்கன்னா, அந்த காலத்தில் வந்து செக்கு இழுக்கிறதுக்கு வந்து மாடைத்தான் பயன்படுத்தினாங்க அவர் காலத்தில், சிதம்பரம் காலத்தில். அதுக்கு முன்னாடி மனுஷங்க வந்து செக் இழுத்துருக்காங்க. அந்த மனுஷங்க செக் இழுக்கிறது வந்து அவுடேட்டட் ஆயிடுச்சு. அதனால் மனுஷங்க இழுக்கிற செக்குங்கிறதே பயன்பாட்டில் கிடையாது. இவங்க எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மியூசியம் மாதிரி வச்சுருந்த செக்கை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து இவரை இழுக்க வச்சாங்க, அவர் குடும்பப்படுத்துறதுக்காக. எங்களை எதிர்த்து நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதுதான் நடக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக செக் இழுத்து செம்மல் இன்றைக்கி நம்ம சொல்கிறோம். பட் ஹி வாஸ் புட் இன் டு ஆல் தோஸ் ஹார்ட்ஷிப்ஸ். அந்த வாவு சிதம்பரம் வந்து சொந்தமாக வந்து ஒரு ஷிப்பிங் கார்ப்பரேஷன் ஆரம்பித்து சுதேசி கப்பல் மூவ்மெண்ட் நடத்தி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த கப்பல் வந்து ஓட்டிகிட்டு இருந்தார். அதுதான் அவங்களுக்கு அவர் மேலே உள்ள எரிச்சல். ஏன் சொந்தமாக இவங்க தொழில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய ப்ராஃபிட் நின்று போயிடும். அதனால் அவர் போனதுக்கப்புறம் இந்த ஆஷ் வந்து என்ன பண்ணார், அந்த கப்பல் கம்பெனியவே நாசப்படுத்தி அந்த கப்பலை மறுபடியும் வந்து இங்கிலீஷ்காரங்க கைக்கு ஓனர்ஷிப் கொண்டு வரதுக்கான ஏற்பாடு பண்ணார். கெடிட் ரூத்லெஸ்லி, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாமல் இது பண்ணார். அதே ஆஷ் இன்னொரு காரியம் பண்ணார். ஒரு தரம் அவங்க வண்டி சாரட் வந்து போய்கிட்டு இருந்தபோது ஒரு பொண்ணு வந்து பிரசவ வலியால் துடிச்சிக்கிட்டு இருந்ததை பார்த்தார். துடிச்சிக்கிட்டு இருந்த பொண்ணு வந்து ரொம்ப ஷார்ட்கட் ஒன்று இருக்குது, ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு வழியாக போனால் பக்கத்து ஊரில் உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். ஆனால் அந்த ஊரில் உள்ள மேல் ஜாதியை சேர்ந்தவங்க இது ஷெட்யூல் காஸ்ட் பொண்ணு இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அது பிரசவ வலியால் துடிச்சிக்கிட்டு இருக்கு. உடனே இவர் வந்து தன்னுடைய டிரைவர்கிட்ட சொன்னார், அந்த பொண்ணை ஏற்றிக்கோ, வண்டியை ஓட்டிகிட்டு போவோம். அவர் தயங்கினார், இல்லைங்கயா இது பெரிய விபரீதமாக போயிடும். இவர் உடனடியாக வந்து அந்த பொண்ணை வண்டியில் ஏற்றி வச்சுட்டு சாரட்டை வந்து தானே வந்து கையில் சாட்டை வச்சுட்டு போனார். அன்றைய அந்த மேல் ஜாதிக்காரங்கள்லாம் குறுக்கிட்டாங்க. 2 பக்கம் மேல் ஜாதிகளை அடித்து விரட்டி விட்டுட்டு அவர் வந்து அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தார். ஸோ திஸ் வாஸ் தி அதர் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி பிரிட்டிஷ் மேன். பிரிட்டிஷ் மேனுடைய இந்த வெல்ஃபேர் மெஷர் வந்து இங்கே வந்து ரொம்ப சில காரியங்கள் வந்து ரொம்ப பிரயோஜனமாக இருந்தது. சத்தின்னு சொல்லி ஒரு இது இருந்தது, உடன்கட்டை ஏறுவதுன்னு சொல்லிட்டு ஒரு பழக்கம் வந்து இருந்தது. இப்போ இங்கே கூட பூதப்பாண்டியனுடைய மனைவி வந்து அது மாதிரி உடன்கட்டை ஏறிடுவாள். சங்க இலக்கியத்தில் வந்து படிப்போம். ஆனால் அந்த உடன்கட்டை ஏறணும்னு தீர்மானம் பண்ணும்போது அந்த மனைவிட்ட வந்து எல்லோரும் சொல்லுவாங்க, புலவர்கள்லாம் சொல்லுவாங்க, வேணாம் தாயை எதுக்காக வேண்டி இப்படி உடன்கட்டை ஏறணும்னு. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு வேறு வாழ்க்கையை பற்றி யோசிக்கவே முடியாது, என்னுடைய கணவர் போகிறதுக்கப்புறம் நான் இங்கே வாழ்றதில் அர்த்தம் இல்லைன்னு சொல்லுவாங்க. இப்போ இதிலேருந்து ஒரு 2 விஷயம், முக்கியமான விஷயம் என்ன தெரியுதுன்னா, தமிழ்நாட்டில் வந்து சதிங்கிறது வந்து ஒரு சோஷியல் சாங்ஷன்டு பழக்கம் கிடையாது. இந்த அம்மாவும் முடிவு பண்ணாங்க, தன்னுடைய கணவர் இறந்ததுக்கு தானும் சேர்ந்து இறந்து போயிடும்னு சொல்லி முடிவு பண்ணாங்க. மற்றவங்களும் அதை தடுத்து நிப்பாட்ட பார்த்தாங்க. ஆனால் எங்கள் ஊரில் வெஸ்ட் பெங்காலில் வந்து ராம் மோகன் ராய்னு ஒருத்தர் இருந்தார். ராஜா ராம் மோகன் ராய். ராஜா செமிந்தார், அதனால் ராஜான்னு ஒரு டைட்டில் உண்டவர். இந்த ராஜா ராம் மோகன் ராய் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தார், இந்த சதி பழக்கத்தை நிப்பாட்டிடணும், இது ரொம்ப கொடுமையான ஒரு பழக்கம் அப்படின்னு. ஏன் நிப்பாட்டிடணும், அதுக்கு அவர் காரணமெல்லாம் சொன்னார். அதாவது என்ன பண்ணுவாங்க, ஒரு இவர் இறந்தவுடனே, கணவன் இறந்தவுடனே, அந்த காலத்தில் வந்து கணவன் தான் எல்லாத்துக்குமே ஆதாரமாக ஒரு பெண்ணடிமை சமுதாயமாக இருந்ததில்ல. இப்போ நம்ம ஊரில் வந்து இந்த பழைய புஸ்தகங்கள் எல்லாம், பழைய காலத்து புஸ்தகங்கள்லாம் பார்த்திங்கன்னா, ஒப்பாரி வைக்கிறதுங்கிறது வந்து என்ன சொல்லுவாங்க, தன்னுடைய கணவர் இறக்கும்போது என்னுடைய மூலப்பத்திரமே அப்படின்னு சொல்லி அழுவாங்க. ஏன்னா மூலப்பத்திரம் தான் ஒரு லேண்டுடைய ப்ரைமரி டாக்குமெண்ட். அந்த மூலப்பத்திரம் இல்லாமல் லேண்ட் ஓனர்ஷிப்புக்கு வந்து எதுவுமே எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அப்போ கணவனை மூலப்பத்திரம்னு சொல்லும்போது யூ ஆர் த பி ஆல் அண்ட் எண்ட் ஆல் ஆஃப் மை லைஃப் அப்படின்னு சொல்லி பெண்ணு நினச்சாங்க. அந்த மாதிரியான ஒரு சமுதாயமாக இருந்தது. வெரி அன்ஃபார்ச்சுனேட்லி இட்ஸ் நாட் சப்போஸ் டு பி தேர், இட் ஷுட் நாட் ஹவ் பீன் தேர். ஆனால் அது மாதிரி தான் ஒரு சமுதாயமாக இருந்தது. அப்போ கணவனை இழந்தபோது ஒரு துக்கத்தில் வந்து அந்த பெண்ணு வந்து என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு கொடுமையில் இருந்தபோது அவங்க வந்து சொல்லுவாங்க, நீ இதுக்கு வந்தீங்கன்னா இப்போ வந்து கணவன் கூட வந்து உடன்கட்டை ஏறிட்டினா டிராஃபிக் ஜாமே இருக்காது, நேராக சொர்க்கத்துக்கு போயிடுவேன், சிக்னலு செக்ஷன் ஒன்றும் கிடையாது, யூ வில் கோ ஸ்ட்ரைட் டு ஹெவன். சொன்னால் அந்த பொண்ணு என்ன பண்ணுவாள், ஏதோ ஒரு குழப்பத்தில் இருக்கவொன்னே தலையாட்டினோடனே உடம்பெல்லாம் எண்ணெயை பூசி அந்த பொண்ணை வந்து சிதையில் வச்சுருவாங்க. சிதையில் வச்சா 100க்கு 90 பெண்கள், சில பெண்கள் வந்து இது என் விதின்னு சொல்லிட்டு ஒருவேளை அப்படி எரிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் 100க்கு 90 பெண்கள் வந்து தீப்பட்ட உடனே அந்த பிரமையெல்லாம் போய் ஐயோ என்ன நடக்குது எனக்குன்னு சொல்லிட்டு எந்திரிச்சு ஓட பார்க்கும்போது கழியை வச்சு கம்பை வச்சு அடித்து காலை ஒடிச்சு மறுபடியும் உடஞ்சி இதை பண்ணுவாங்க. இதை ராம்மோகன் ராய் வந்து ரெக்கார்ட் பண்ணி எவிடன்ஸ் கொண்டு வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு எழுதினார். இது எப்படி அனுமதிக்க முடியும்னு கேட்டார். அவங்க உடனடியே வந்து உடன்கட்டை ஏறுறது, அந்த சதி பழக்கத்தை வந்து நிப்பாட்டிட்டாங்க, தடை போட்டாங்க. சட்டத்துப்படி இனிமேல் யாரும் வந்து இது மாதிரி உடன்கட்டை ஏறக்கூடாது. இப்படி உடன்கட்டை ஏறக்கூடாதுன்னு சொன்னோடனே சில பெரியவர்கள்லாம் போய் அவங்கள்ட்ட சொன்னாங்க, எங்கள் இந்து மத பழக்க வழக்கங்கள்லாம் தலையிட்டீங்கலாம் ரொம்ப தப்பு, மத பழக்க வழக்கங்கள் வந்து இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது அப்படின்னு பெட்டிஷன் கொடுத்தாங்க. இந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் டிட் நாட் லிசன் டு இட்.
இந்த கம்பெனி தான் அந்நேரம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை இது ரொம்ப தப்பு, இதை நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் தான் வந்தது குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் ஒன்று வந்தது 1858 வந்து. அந்த 1757 நமக்கு வந்து இது வந்தது, ரிவோல்ட் வந்தது. 1857 ரிவோல்ட் வந்தது. 1757 பேட்டில் ஆஃப் பிளாசி. அப்போ அந்த ரிவோல்ட் வந்த உடனே இவங்களுக்கு வந்து பயம் வந்துருச்சு. அதாவது இந்த நாட்டை நம்ம எதுக்காக வச்சுருக்கோம்னா நல்லா சம்பாதிக்கணும்னு வச்சுருக்கோம், இது சம்பாத்தியத்துக்கு இடைஞ்சல் வந்துடும் போல இருக்குன்னு சொன்னோன்னா குயின் விக்டோரியா வந்து தன்னுடைய ப்ரொக்ளமேஷனில் சொல்லிட்டாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து நான் எடுத்துக்கிட்டேன், த எம்பையர் வில் ரூல் இந்தியா நவ். அப்படி ரூல் பண்ணும்போது நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம், உங்களுடைய மத நம்பிக்கைகளில் தலையிட மாட்டோம். ஏன்னா அது ஒரு டிமாண்டாக இருந்தது, அதனால் தலையிட மாட்டோம்னு சொன்னதுனால. அப்படி இல்லைன்னா இன்னும் நிறைய ரிஃபார்ம்ஸ் இந்த நாட்டில் நடந்திருக்கும். ஆனால் அந்த ரிஃபார்ம்ஸ் அதோடு நின்று போச்சு. ஸோ இந்த மாதிரி ஒரு லாங் ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த எல்லா விஷயத்துலேயும் வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் ரோல் வாஸ் வெரி ப்ராமினென்ட். ராம்மோகன் ராய் வந்து இப்படி சொன்னபோது த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்ஸ் ஒப்பீனியன் வாஸ் சாலிசிட்டட். அவரும் சொன்னார், ஆமாம் இது உண்மை, எல்லாமே உண்மையாக தான் சொல்லியிருக்காருன்னு சொன்ன பொழுது தான் தி கவர்மெண்ட் டிசைடட் தட் திஸ் ஷுட் பி பேண்ட் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணாங்க. டார்ஜிலிங் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. சிக்கிம் வந்து ஒரு அந்த காலத்தில் இண்டிபெண்ட் கிங்டம் இருந்தது சிக்கிம் வந்து. அந்த சிக்கிம் மகாராஜா வந்து ப்ரொட்டக்டரேட்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மால் காக்கப்பட்ட ஒரு இண்டிபெண்ட் கிங்டமை வந்து சிக்கிம் இருந்தது. அப்போது எதுக்காக வேண்டி ப்ரொட்டக்டரேட்டாக வச்சுருந்தோம் அப்படின்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எப்போயுமே சீனாவை பற்றி பயமாக இருந்தது. அவங்க வந்து படையெடுத்து இங்கே வந்துட்டாங்கன்னா நமக்கு சங்கடம். அதனால வந்து ஒரு பூட்டான் சிக்கிம் மாதிரி 2 தேசத்தை வந்து நடுவில் வச்சுருந்தோம்னா, அவங்க முதல்ல வந்து பூட்டானை கிராஸ் பண்ணி சிக்கிமை கிராஸ் பண்ணி தானே வரணும். அப்போ சிக்கிமுக்கு வரும்போதே உலகம் பூரா நம்ம சத்தம் போட்டுடலாம், பார்த்தீங்களா இது மாதிரி பண்ணுறாங்களேன்னு சொல்லி, நமக்கு எந்த டேமேஜும் வராது. அதுக்காக வேண்டி சிக்கிம் ஒத்து வச்சுருந்தாங்க. அப்போ சிக்கிம் வந்து ஒரு கிங்டம். ஆனால் அந்த கிங்டம் வந்து அவங்களுக்கு ஏகப்பட்ட இதெல்லாம் பிரச்சனைகள்லாம் வரும் அந்த கிங்டத்துக்குள்ளே. அந்த பிரச்சனை இவங்க கூடயும் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கூடயும் வரும், இந்தியன் கவர்மெண்ட் அண்டர் பிரிட்டிஷ் ரூல் கூடயும் வரும். ஹையஸ்ட் ஆஃபீஸர் யார், அவங்க யார்கிட்ட போவாங்க, ஒரு மன்னர் வந்து இருக்கிற ஹையஸ்ட் ஆஃபீஸர் யார்கிட்ட போவார், டார்ஜிலிங் டிஎம்ட்டு தான் போவார். டார்ஜிலிங் அங்கே வந்து டிசின்னு வச்சுருந்தோம், நார்த் பெங்கால். அது இன்னொரு ஸ்டோரி. கலெக்டர், டார்ஜிலிங் கலெக்டர் தான் போவார். அவர் தான் அதுக்கு ஃபைனல் ஆர்பிட்ரேட்டர். அவர் சொல்கிற வார்த்தை தான் சட்டம், அதுக்கு மேலே எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லி இருந்தது. தி ஆஃபீஸர்ஸ் ஆர் ஆல்சோ வெரி வெல் ட்ரெயின்டு. இதில் வந்து பஞ்சாபில் வந்து அசிஸ்டன்ட் கலெக்டர் ஒருத்தர் வந்து நின்றார். இப்போ நான் அசிஸ்டன்ட் கலெக்டராகவும் இருந்திருக்கேன், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டராகவும் இருந்திருக்கேன். சில அசிஸ்டன்ட் கலெக்டர் வந்து ரொம்ப ஆர்வத்தோடு இருப்பாங்க, விட மாட்டாங்க, எதுக்கு எடுத்தாலும் கேள்வி, சார் இது எப்படி சார், அது எப்படி சார், வேலையை பார்க்க விட மாட்டேங்கிறான் நினைக்கிறேன், இவன் வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சில கலெக்டர் யோசிப்பாங்க. அது மாதிரி யாரோ ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் வந்திருக்காரு, ரொம்ப கொஷின் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. கலெக்டர் பார்த்துட்டு இவனுக்கு கலெக்டர் விட்டுறணும், இல்லைன்னா வேலை பார்க்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ கோர்ட்டுக்கு போவாங்க, நிறைய கேஸ் எல்லாம் ட்ரை பண்ண வேண்டியிருக்கு, கோன் ட்ரை த கேஸ் சொல்லி அனுப்பி விட்டார். 1 மாதம் கோர்ட்டில் வந்து கேஸ் ட்ரை பண்ணட்டும், நமக்கு தொந்தரவு இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அனுப்பி விட்டார். கோர்ட்டில் போய் உட்கார்றாரு. உட்கார்ந்த உடனே ஒரு கேஸ் வருது. கேஸ் வந்தோடனே அவர் வந்து கேட்குறாரு, இது பட்டியாலா நடந்தது, பட்டியாலான்னு நினைக்கிறேன், ஐம் நாட் ஷூர், பட் இன் பஞ்சாப். அவர் வந்து கேட்குறாரு, இது இந்த கேஸு வந்து எந்த சட்டத்துடைய அடிப்படையில் வந்து இப்போ வந்து இந்த கேஸை விசாரணைக்கு எடுத்துக்கணும், எந்த சட்டத்துடைய அடிப்படையில் வந்து தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு. உடனே பெஞ்ச் கிளார்க், ஷெஷ்தார்னு சொல்லுவோம், பெஞ்ச் கிளார்க் வந்து, ஐயா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதான் சட்டங்கய்யா, இது வரைக்கும் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம், நான் என்ன சொல்லணும் அதான் சட்டமா, அப்போ இது வரைக்கும் பண்ணவங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் சொன்னாங்களா, அவங்கவுங்க மனசுக்கு தந்தபடி சொன்னாங்க, அதுபடி விசாரித்து தீர்ப்பு சொல்லிட்டோம். He said, what nonsense, how can it be? There has to be a consistency, there has to be uniformity in trial of criminal or civil cases. சொல்லிவிட்டு ட்ரைனிங்கில் இருந்த அந்த பையன் ஒரு இதை எடுத்து 40 பக்கத்துக்கு he wrote the code of law. அங்கே உட்காந்துக்கிட்டு வேறு எந்த வேலையும் பண்ணாமல் அன்னைக்கு கோட் ஆஃப் லா வந்து எழுதினார். Till the CRPC and IPC came, that was the law for the next 40 years in that district. அப்படின்னா ஆஃபீஸர்ஸ் எந்த அளவுக்கு கெட்டிக்காரங்களா புத்திசாலிகளாக இருந்திருப்பாங்க அப்படின்னு உங்களால் வந்து உணர முடியும். அண்ட் கலெக்டர் வாஸ் வெரி ஹாப்பி. இந்த இதில் சொல்லுவாங்க, ஆடு மேய்ச்ச மாதிரியும் ஆச்சு, அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரியும் ஆச்சு, அப்படிங்கிற மாதிரி நல்லா விசாரிக்கிறதுக்கு ஆள் கிடச்சிட்டான், என்னையை தொந்தரவு பண்ணாமல் ஆள் கிடச்சிட்டான்னு சொல்லிட்டு அவர் அங்கே வந்து கோர்ட்டில் வந்து விட்டாங்க. ஸோ ஃப்ரம் டே ஒன் தே ஹேட் திஸ் கான்ஷியஸ்னஸ் அபவுட் சொசைட்டி அண்டு எத்திக்ஸ் இன் சொசைட்டி இதெல்லாம் இருந்தது. பட் தே நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் தேர் பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் எக்ஸ்ப்ளாய்டேஷன். லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ், ரெவென்யூ கலெக்ஷன், இந்த ரெண்டுக்கும் இடையில் வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் வர முடியும்.
ரெவென்யூ கலெக்ஷன் நம்ம வந்து இது பண்ணும்போது சில சமயம் வி வில் எக்ஸ்ப்ளாய்ட் தி புவர் பீப்புள். அவங்களுடைய பிரிட்டிஷ்காரங்க முதல்ல இங்கே வந்தபோது என்னென்ன அயோக்கியத்தனம்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி படித்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க பேசுகிற அரசியல் நாகரிகத்தையெல்லாம் காரி துப்பலாம் போல் நமக்கு இருக்கும். ஏன்னா இந்த கஞ்சா கல்டிவேஷன் பண்ணணும்னு சொல்லி நம்முடைய விவசாயிகளை நார்த் இந்தியாவில் நம்முடைய விவசாயிகளை வந்து அவங்க கட்டாயப்படுத்தினாங்க. இவங்க முடியாதுன்னு சொன்னாங்க. முடியாதுன்னு சொன்னோன்னே ஏற்கனவே அவங்க பண்ண விவசாயத்தெல்லாம் போய் தீ வச்சு கொளுத்துனாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. தேவ் டன் லாட் ஆஃப் திங்ஸ் டு. அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து கஞ்சா கல்டிவேஷன் வந்து பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்து தள்ளப்பட்டார்கள். இது மாதிரி நிறைய காரியம் நடந்திருக்கு. ஆனால் எல்லாமே வந்து இவங்களுக்கு இவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு நடந்துக்கோங்க நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம், டோட்டல் ஒபீடியன்ஸ் வந்ததுக்கப்புறம் எல்லாம் சரிதான். ஆனால் இவங்களுக்குள்ள இந்த ஏற்றத்தாழ்வுலாம் தப்பு, இந்த மாதிரி ஒரு சொசைட்டி இருக்கிறது தப்பு அப்படிங்கிற உணர்வு அவங்களுக்கு இருந்தது. அந்த இதில் வந்து அவங்க சோஷியல் ரிஃபார்ம்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. உங்கள் ரெவென்யூ கலெக்ஷனுக்கும் லா அண்ட் ஆர்டருக்குமே வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷன் உண்டு. இப்போ லா அண்ட் ஆர்டர் மட்டும் பார்ப்போம். லா அண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லி சொன்னால், லா வந்து என்னது? அவங்களுடைய லா வந்து இட் வாஸ் அன் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் லா. அதாவது பணக்காரனை ஆதரிக்கிறது. ஏழைங்களுக்கு அப்படிப்பட்ட பெரிய ப்ரொடெக்ஷன் எதுவுமே கிடையாது. பேசிக்கலி அவங்களுடைய எல்லாம் அப்படி தான். ஏன் பணக்காரன் அவங்களுடைய சிஸ்டம் வந்து எப்படின்னு இருக்கிறதுல வசதியானவங்க, இருக்கிறதுல பவர்ஃபுல், எல்லாரையும் தன் கூட வச்சுக்கிட்டோம்னா நம்முடைய நிர்வாகம் சத்தம் எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் நடக்கும் அப்படின்னாலும் அவங்களுக்கு தான் வசதியெல்லாம் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லி இருந்தது. அப்போது லா வந்து அப்படி இருக்கும்போது ஆர்டர் வந்து வழக்கமாக எப்படி வரும்? ஒரு சொசைட்டியில் வந்து எல்லாமே சரியாக இல்லாமல் இருந்ததுன்னா ஒரு புரட்சி வரும், ஒரு தகராறு வரும். அப்போ நீங்கள் லாவையும் மெயின்டைன் பண்ணி ஆர்டரையும் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? இட் இஸ் நாட் பாசிபிள். இட் ஜஸ்ட் இஸ் நாட் பாசிபிள். அதனால் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் வச்சுருந்தாலும் லா அட் தி காஸ்ட் ஆஃப் ஆர்டர் வாஸ் மெயின்டைன்டு பை த பிரிட்டிஷ். இது நமக்கு ரொம்ப தெளிவாக வந்து தெரியணும். எப்படிப்பட்ட லா அண்ட் ஆர்டர் அவங்க மெயின்டைன் பண்ணாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியணும். When we got independence, the role of collector had to undergo changes. But Sardar Vallabhbhai Patel said, இந்தியன் சிவில் சர்வீஸை பற்றி நிறைய இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸுக்கு வந்து நிறைய வெறுப்பு இருந்தது. இவங்க நம்மளை என்னெல்லாம் அடிச்சிருக்காங்க, எப்படிலாம் நம்மளை முதலும்பு முறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெறுப்பு இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணார்? பேரை மாற்றி ஐசிஎஸ்ங்கிறத ஐஏஎஸ், இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ். இப்போ இந்தியன் சிவில் சர்வீஸை பற்றி சம் ஆஃப் தி காங்கிரஸ் லீடர்ஸ் இன் தோஸ் டேஸ் நிறைய பேர் வந்து பெரும்பாலும் வெள்ளக்காரங்க தான் வந்திருந்தாங்க. அதனால் அவங்க அந்த சர்வீஸை பற்றி என்ன சொல்லுவாங்க? இட் வாஸ் நைதர் இண்டியன் நார் சிவில் நார் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இந்த சர்வீஸை பற்றி நெகட்டிவ் வந்து சொல்லுவாங்க. அப்போ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் சொன்னாங்க. அது மாதிரி ஐபின்னு இருந்தது, இந்தியன் போலீஸ் அப்படின்னு தான் இருந்தது அதுக்கு முன்னாடி. தென் தே மேட் இட் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அப்படின்னு சொல்லி இந்த பேர் மாற்றுறதெல்லாம் வந்து ரொம்ப ஆழ்ந்த அர்த்தத்தோடு மாற்றினாங்க. இதில் வந்து என்ன, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்னு பேர் வச்சதுனால என்னாச்சு? யூ ஆர் அன் அட்மினிஸ்ட்ரேட்டர் அண்ட் ஒன்லி அன் அட்மினிஸ்ட்ரேட்டர். யூ ஆர் நாட் அ ரூலர். யூ டோன்ட் ரூல். யூ ஆர் சப்ஜெக்ட் டு அன் அத்தாரிட்டி ஆஃப் லா. யூ ஆர் நாட் லா. இந்த ரெண்டுக்கும் பெரிய வேறுபாடு இருக்குது. அப்போ ஆனால் இப்படி வரும் பொழுது அந்த இந்தியன் சிவில் சர்வீஸுடைய கலெக்டருக்கு என்னென்ன அதிகாரம் இருந்ததோ அந்த அதிகாரத்தில் எதையுமே குறைக்கலை. அந்த அதிகாரத்தை அப்படி வச்சுருந்தார். அப்போ சில பேர் அவர்கிட்ட கேள்வி கேட்டாங்க, இது என்னது மறுபடியும் இந்த மாதிரி கொண்டு வரீங்கன்னா அவர் சொன்னார், 1950 ஜனவரி 26 நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்தது. இட் வாஸ் ப்ரிப்பேர்ட் பை 1949. இட் கேம் இன் டு ஃபோர்ஸ் இன் 1950. 1950 வந்தபோது முதல்ல முக்கியமான வார்த்தை என்ன? இது ரெண்டு வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. ஒன்று வந்து என்னென்னா, இந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் அமல்படுத்தப்பட்ட இந்த நாளிலிருந்து இதற்கு முன்னால் இந்தியாவில் இருந்த எல்லா சட்டங்களும் நீர்த்து போய்விட்டன. தே ஆர் ரெண்டர்ட் இன்ஃப்ரக்சுவஸ். இனிமேல் இந்திய நாட்டின் சட்டம் என்பது இதுதான் அப்படிங்கிறது ஒன்று. அப்போது வி ஹேட் அ யூனிஃபார்ம் லா த்ரூ அவுட் இந்தியா அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தோம் ஒன்று. இன்னொன்று வந்து இதுதான் ரொம்ப முக்கியமானது, ப்ரையாம்பிள் இருக்கேன், கான்ஸ்டியூஷன் ப்ரையாம்பிள். ஏற்கனவே சில பேர் படிச்சிருப்பீங்க, பல பேர் படிச்சிருப்பீங்க. அந்த கான்ஸ்டியூஷன்ஸ் ப்ரையாம்பிள் வந்து தட் இஸ் சம்திங் அபவுட் விச் வி ஆல் ஷுட் ஃபீல் வெரி ப்ரவுட். அது வந்து என்ன சொல்லுது? we the people of India dedicate to ourselves this constitution. இந்திய மக்களாகிய நாம் நமக்கென்று இந்த அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்குகின்றோம். இப்போ கடைசியாக வந்து எஜமானன் யார்? இட்ஸ் நாட் அ பிரிட்டிஷ் ரூலர் ஆர் இந்தியன் ரூலர். கடைசி எஜமானன் வந்து நம்ம தான்.
இதை பள்ளிக்கூடத்தில் பாடமாக சொல்லிக் கொடுக்கணும் 10 வருஷமாக நான் கத்துன்னு கத்திக்கிட்டு இருக்கேன் எங்கே போய் பேசினாலும். ஏன்னா பள்ளிக்கூடத்தில் இதை பாடமாக சொல்லி கொடுத்துட்டா ஒரு எலெக்ஷன் வரும்போது அந்த பள்ளிக்கூடத்தில் பாடமாக படித்த பையனோ பொண்ணோ தன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்லுவாங்க, நீ தான் எஜமானருங்கிறது கூட உனக்கு தெரியலையா, நீ பாட்டுக்கு 3000 ரூபாய்க்கும் 3 கட்டிங்க்கும் 3 கோழி ஷாப்ஸுக்கும் போய் ஓட்டு போட்டு வர்ற கேவலமாக இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. இன்றைக்கி அப்படி கேட்குறதுக்கு ஆள் இல்லை. அதனால் அந்த மாதிரி போய் ஓட்டு போட்டு வர்றாங்க. நம்முடைய ஜனநாயகத்துக்கு அதனால் ஆபத்து நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அவர் கான்ஸ்டியூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். The way the constitution was framed, it was very important. They borrowed from the best of constitutions from the world. US constitution, UK constitution, Switzerland constitution எல்லாத்தையும் படிச்சுட்டு we had a great man. அந்த மாதிரி ஆட்கள் வந்து 1000 அல்லது 10,000 வருஷங்களுக்கு தான் தோன்றுவாங்க. டாக்டர் அம்பேத்கர்னு சொல்லி ஒரு மாமனிதர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து அவருடைய சிரமங்கள் எல்லாமே இந்திய நாட்டுக்கு பலன் தருவதாக அமைந்து விட்டன. ஒரு தீண்டாமை கொடுமை இருந்த காலத்தில் அவர் பட்ட கொடுமையினால் அது வந்து மற்றவங்களுக்கு படக்கூடாதுன்னு சொல்லி அவர் வந்து விரும்பினார். இது மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் சொல்ல முடியும். எந்த அளவிற்கு அவருடைய சொந்த அனுபவங்களும் அவருடைய பாண்டித்யமும் அவருடைய இன்டர்நேஷ்னல் அவுட்லுக், த விஸ்டம் எல்லாம் சேர்ந்து எப்படிப்பட்ட ஒரு கான்ஸ்டியூஷனை உருவாக்குறதுக்கு வந்து நமக்கு உதவி செஞ்சது அப்படிங்கிறது வந்து நமக்கு அந்த கான்ஸ்டியூஷன். திஸ் கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் கான்ஸ்டியூஷன். இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஈவன் டுடே இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் கான்ஸ்டியூஷன். ஏன்னா he faced a tremendous opposition from the established order. சில பேர் வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் சொல்கிறாங்க. ஐ டோன்ட் மேக் யூஸ் ஆஃப் தட் வேர்ட். தி எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டர், ஏற்கனவே வசதியாக இருந்தவங்க இந்த மாதிரி வந்ததுன்னா சரி நமக்கு இடைஞ்சலாம் வந்துடுமே அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பித்தாங்க. நம் நாடுன்னு ஒரு படம், எம்ஜிஆர் நடித்த படம் ஒன்று. அதில் வந்து எம்ஜிஆர் வந்து ஒரு சாதாரண கிளார்க்காக இருப்பார் முனிசிபல் ஆஃபீஸில். அவர் முனிசிபல் சேர்மன் வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணணும்னு சொல்லுவார். ஏன்னா அவர் வந்து ஒரு சேரி நிலத்தை வந்து ப்ரைவேட் பீப்புளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி சேர்மன் சொல்லுவார். இவர் கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவார். அவங்க 30 வருஷம் அங்கே இருக்காங்க, டேக்ஸ் எல்லாம் கட்டியிருக்காங்க, அதனால் இன்றைக்கி உள்ள சட்டப்படி அவங்கள வெளியேற்ற முடியாதுன்னு சொல்லுவார். உடனே அவரை வந்து டிஸ்மிஸ் பண்ண சொல்லி, இல்லை சார் நான் ரிசைன் பண்ணிடுறேன் சார் சொல்லிட்டு அவர் ராஜினாமா பண்ணிட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் அந்த சேரியிலே போய் உட்காந்து ரிஃபார்ம் பண்ண பார்ப்பார். அந்த மக்கள்லாம் அவர் வந்து தேர்ந்தெடுத்தோன்னா அவர் முனிசிபல் கவுன்சிலர் ஆவார். அடுத்து வந்து முனிசிபல் சேர்மன் ஆயிடுவார். இப்போ முனிசிபல் சேர்மன் ஆனோடனே 3 பேர் அந்த ஊர் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தவங்க. அந்த காலத்தில் இப்போ நான்லாம் சின்ன குழந்தையாக இருந்தபோது ஒவ்வொரு ஊரும் பார்த்தோம்னா 4 பேர் தான் ஊரே கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்த 4 பேர் நல்லவங்களாக இருந்தால் ஊருக்கு நல்லது நடக்கும், 4 பேர் வேறு மாதிரி இருந்தால் ஊருக்கு கெடுதி நடக்கும். அப்போ அங்கே வந்து எஸ்வி ரங்காராவ், இவர் அசோகன், தங்கவேலு 3 பேர் தான் அந்த ஊரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதில் பெரிய மனுஷன் எஸ்வி ரங்காராவ் தான். அவர் எஸ்வி ரங்காராவ் ரொம்ப யோசிச்சுட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார், நம்ம விடக்கூடாத இடத்த விட்டுட்டோம், அவன் வரக்கூடாத இடத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லுவார். இந்த எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டர் வந்து அப்படி தான் யோசிப்பாங்க. நம்ம இடத்த விட்டுறக்கூடாது, இன்னொருத்தனை வர விட்டுறக்கூடாது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஃபோர்ஸஸுக்கு மத்தியில் தான் இவர் வந்து ஈக்குவாலிட்டி, ஆல் மென் ஆர் ஈக்குவல் பை பர்த்னு சொல்லி ஆரம்பித்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம், த ரைட் டு ஸ்பீச், ரைட் டு அட்ஹரன்ஸ் டு ஒன்ஸ் ரிலிஜன், இது மாதிரி எல்லாத்தையும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிறது எல்லாமே அவர் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக கொண்டு வரணும்னு நினச்சது. ஆனால் கொண்டு வந்து நினச்சிருந்தானே கான்ஸ்டியூஷனே வந்திருக்காது. எல்லோரும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக அவர் வந்து வெளியில் போன்னு சொல்லியிருப்பாங்க. அதனால் வந்து he had to compromise. So it's not a perfect constitution, but it was leading towards a perfect constitution, leading towards the establishment of an egalitarian society. அந்த விதத்தில் நம்ம கான்ஸ்டியூஷனை பற்றி நம்ம ரொம்ப பெருமையாக வந்து நினைக்கணும். அப்போது இந்த மாதிரி பண்ணும்போது டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸருக்கு வந்து இனிமேல் என்ன தேவை இருக்குது? ஏன்னா அவங்க வந்து ஏதோ லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ரெவன்யூ கலெக்ஷன் இருந்தால், ரெவன்யூ கலெக்ஷனுக்கு நான் இந்தியன் ரெவன்யூ சர்வீஸை வச்சுக்கிறேன். அடுத்து வந்து அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்லேருந்து ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து இவங்க தான் இருக்கணும்னு என்ன தேவை இருக்குது? இவ்வளோ பெரிய இது, நான் மித்னாப்பூரில் கலெக்டர் இருந்தபோது 50 ஏக்கர் நிலம் கலெக்டருக்கு வந்து அந்த இது வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் வந்து முதல்ல இந்தியாவிலேயே 3 தான் டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி ஆரம்பிச்சது. அதுக்கு முன்னாடி கமிஷனர்னு ஒருத்தர் இருப்பார். அந்த கமிஷனருக்கு கீழே சப்டிவிஷனல் கமிஷனர் ஒருத்தர் இருப்பார். அதான் டிவிஷனல் கமிஷனர், அவருக்கு கீழே சப்டிவிஷனல் கமிஷனர், இப்படி தான் இருந்தது. ஆனால் அந்த டிவிஷனல் கமிஷனர் வந்து ரொம்ப பெரிய ஏரியா அவருக்கு இருந்தது. இப்போ எனக்கே வந்து மித்னாப்பூர் நான் கலெக்டர் இருந்தபோது மொத்தம் 54 பிளாக் இருந்தது. தாசில் வந்து 7 சப்டிவிஷன் இருந்தது, 15,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், த லார்ஜஸ்ட் அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட் இன் இந்தியா. இப்போ இந்த டிஸ்ட்ரிக்ட் முதல்ல வந்து என்ன யோசிச்சாங்க, கமிஷனருக்கும் அசிஸ்டன்ட் கமிஷனருக்கும் இடையில ஒரு ஆஃபீஸை கொண்டு வரணும். ஏன்னா இது ரொம்ப அன்வீல்டியாக இருக்குன்னு சொல்லி அப்படி வந்து தான் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் கலெக்டர், த பிரிட்டிஷ் பீப்புள் கான்ஸ்டியூட்டட். அப்படி வரும்போது முதல்ல உருவாக்குனது 3 டிஸ்ட்ரிக்ட் இந்தியாவில் வந்து, அந்த கம்பைன்ட் இந்தியா, பாகிஸ்தான், ஈஸ்ட் பாகிஸ்தான், இது பங்களாதேஷ், இதெல்லாம் சேர்ந்த இந்தியா. அன்னைக்கு வந்து 3 டிஸ்ட்ரிக்ட் உருவாக்குனாங்க. டாக்காவில் ஒன்று,
மெமென் சிங்கில் ஒன்று, அது ரெண்டும். அதுக்கப்புறம் இது டாக்கர் சிட்டகாங் ஒன்று, மெமென் சிங் ஒன்று, அடுத்து மித்னாப்பூர். இந்த 3 தான் த ஃபர்ஸ்ட் 3 districts எஸ்டாப்ளிஷ்ட் இன் இந்தியா. நான் மெமென் சிங்க்கு வந்து பார்டர் விசிட்டுக்காக போயிருந்தேன். ஐ வாஸ் ஷாக் டு ஃபைண்ட் அந்த பில்டிங் வந்து கலெக்டர் பங்களா வந்து அப்படியே ஐடென்டிக்கலாக இருந்தது. எப்படின்னா ஒரே இவர் வந்து ஆர்கிடெக்ட் வந்து 3மே வந்து கட்டியிருந்திருக்காரு. அதனால் வந்து 3மே ஒரே மாதிரி இருந்தது. இப்போது இந்த மாதிரி உருவாக்குன அவங்க எதுக்காக வேண்டி ஃபங்க்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னு ஏற்கனவே சொன்னேன். லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் அண்ட் ரெவன்யூ கலெக்ஷன். அப்போ சுதந்திர இந்தியாவில் வந்து இதெல்லாம் வந்து இப்படி ஒரு ரெவன்யூ கலெக்ஷனுக்கு வந்து 50 ஏக்கர் நிலத்தை போட்டு அதில் 22 மான் வந்து சொந்த, எனக்கு 10 பவுண்டு 22 மான் இருந்தது. அங்கே வந்து ஒரு கலெக்டர் வந்து 2 மானை வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் பெர்மிஷனோட வந்து தன்னுடைய கார்டனில் வந்து விட்டார். அது பல்கி பெருகி நான் போனபோது கலெக்டர் வந்து 22 மான் இருந்தது. அப்போது இந்த மாதிரியான ஒரு ஆடம்பரம் தேவையா? இந்த மாதிரியான ஒரு ஆஃபீஸ் தேவையா? எதுக்காக வேண்டி வச்சுக்கணும்? இட்ஸ் அ வேஸ்ட்ஃபுல் எக்ஸ்பெண்டிச்சர். நம்ம வந்து ஒரு சாதாரண ஒருத்தரையே போட்டாலே இருந்தோம் நமக்கு இது நடந்துடாதா? இந்த ரெவன்யூ கலெக்ஷனுக்காக வேண்டி அது லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் வந்து நீங்கள் வந்து மேஜிஸ்ட்ரேட் ஜட்ஜிட்டையும் போலீஸையும் கொடுத்தா பத்தாதா? அது எதுக்காக வேண்டி ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு சொல்லி இதை கண்டினியூ பண்ணணும். ஏன்னா பிரிட்டிஷ் பீரியடில் இவங்க சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தனியாக ஒன்றும் கிடையாது. தேர் வாஸ் நோ செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். நீதி நிர்வாகம் 2 ஒரே கையில் தான் இருந்தது. கலெக்டர் தான், ஹி வாஸ் ஆல்சோ தி சீஃப் மேஜிஸ்ட்ரேட் தான் நேரம். பின்னாடி வந்து ஜுடிஷியல் சர்வீஸ் வந்ததுக்கப்புறம் தான் டிஸ்ட்ரிக்டில் வந்து சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்னு ஒருத்தர், இங்கே அவர் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட், இவர் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் தனித்தனியாக கொண்டு வந்தாங்க. அப்போயும் வந்து சிஆர்பிசியில் வந்து சில பவர்ஸ் வந்து 107, 133, 144 இதெல்லாம் அந்த பழைய சிஆர்பிசி. இப்போ எல்லாம் வந்து புது பேரை வச்சுருக்காங்க. அந்த பழைய சிஆர்பிசியில் வந்து இந்த மாதிரி செக்ஷன்லாம் வந்து எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் பேர் வச்சு அது வந்து டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அவர் கீழே ஒரு டெப்டி கலெக்டர், இவங்களுக்கெல்லாம் வச்சுருந்தாங்க. அது சுதந்திர இந்தியாவில் வந்து பண்ணது. அப்போ இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு விவாதம் வந்து அந்நேரம் எழுந்தது. ஆனால் அந்நேரம் வந்து பட்டேல் வந்து என்ன சொன்னார், we need to continue this institution. முக்கியமான காரணம் என்னென்னா 1947 நமக்கு சுதந்திரம் வந்த பொழுது அந்த 3 இந்தியா இருந்ததுங்க. ஒரு இந்தியா இல்லை, பிரிட்டிஷ் இந்தியான்னு ஒன்று இருந்தது. அடுத்து இந்த சுதேசி கிங்ஸ் இருக்காங்களே, அந்த லோக்கல் கிங்ஸ் இருக்காங்க, அவங்களுடைய இந்தியான்னு ஜெய்ப்பூர், இது உதய்பூர், இது இங்கே வந்து புதுக்கோட்டை, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து தனி, மைசூர், இவங்கெல்லாம் வந்து தனி அரசர்களாக இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்மின்னு சொல்லி ஒன்று கிடையாது, அதை வந்து அவங்க அலோவ் பண்ணல. மற்றபடி டேக்ஸ் லெவியிங் எல்லாமே அவங்களுக்கு வந்து முழு அதிகாரத்தோடு இருந்தாங்க. அப்போ அந்த மாதிரி ஒன்று சுதேசி கிங்டம் ஒன்று. 3வது ட்ரைபல் இந்தியா. ட்ரைபல் இந்தியா வாஸ் நெவர் பார்ட் ஆஃப் தி மெயின் ஸ்ட்ரீம். அந்நேரம் வந்து இதில் வந்து நாகாலாண்ட்லாம் போனால் இவர் ஒருத்தர் அப்பாயின்ட் பண்ணியிருப்பாங்க. இவர் ஒரு பிரிட்டிஷ் ஆஃபீஸர், ஒருத்தர் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுடைய ஆஃபீஸர், ஹி மே பி இந்தியன் ஆர் இங்கிலீஷ் மேன். அவருக்கு வருஷத்தில் ஒரு நாள் வந்து அந்த ட்ரைபல் ஒரு 200 ட்ரைபல் சீஃப் இருப்பாங்க, எல்லாருமே வருவாங்க. வந்து இவர்கிட்ட வந்து முகமன் சொல்லுவோம், ஐயா தங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள்னு சொல்லுவாங்க. ஒரு கோழி கொடுப்பாங்க அல்லது ஒரு ஆடு கொடுப்பாங்க. அதாவது இவருடைய சுசாரிட்டி அக்செப்ட் பண்ணிக்கிறோங்கிறதுக்கு அது ஒரு சிம்பல். ஒரு கோழியவோ ஒரு ஆட்டையோ அல்லது அவங்களுடைய ஒரு கம்பளியையோ கொடுப்பாங்க. அவங்க எவ்வளோ செலவழிச்சாங்களோ அதை விட 10 மடங்கு அதிகமாக செலவழித்து பெரிய டின்னர் அவங்களுக்கு கொடுத்து வெளியே அனுப்பி வைப்பார். இவர் வந்து ஐடியா என்னென்னா, உங்கள் இடத்துல நாங்கள் தலையிடவே மாட்டோம், ஆனால் நாங்கள் தான் உங்களுக்கு மேலே இருக்கோங்கிறது மட்டும் நீங்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிங்க அப்படிங்கிறது ஐடியா. அப்போது த ட்ரைபல்ஸ் வர் டோட்டலி இண்டிபெண்ட். இப்போ இவங்க வந்து ஃபிசோன்னு சொல்லி ஒருத்தர் வந்து நாகாலாண்டில் வந்து ஒரு பெரிய நாகாலாண்டு தனி நாடாக இருக்குன்னு சொல்லி ஆர்கியூ பண்ணும்போது அவர் மகாத்மா காந்திகிட்ட வந்து சொல்லும் பொழுது மகாத்மா காந்தி வந்து அவர் சொன்னார், ஐயா நாங்கள் எப்பயுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு கீழே இருந்ததில்லை, அப்புறம் நீங்கள் எதுக்கு எங்களை இந்தியன் கவர்மெண்ட்டு கீழே இருக்கணும்னு எதுக்காக வேண்டி சொல்கிறீங்கன்னு, நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அப்படி இருந்துக்குங்க அப்படின்னு ஒரு மொமெண்ட் ஆஃப் வீக்னஸில் காந்தி சொல்லிட்டார். அதை தான் அவர் 30 வருஷமாக சொல்லிட்டு இருந்தார். நீங்கள் தேசத்தின் தந்தைன்னு சொல்கிறீங்க, அவரே என்ன சொன்னார், நாங்கள் எப்படி இருந்தோமோ அப்படி இருந்துக்கலான்னு சொல்லிட்டார், நீங்கள் யார் எங்களை அடக்கிறதுக்குன்னு சொல்லி அந்த மூமெண்ட் இன்சர்ஜென்சி நடந்ததுக்கு காரணமே அதுதான். இப்போ இந்த மாதிரி 3 விதமான இந்தியா இருந்தது. இந்த 3 விதமான இந்தியாவை ஒரு இந்தியாவாக கொண்டு வரணும். நாட் அன் ஈஸி ஜாப். இப்போ நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி படிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், வேர்ல்டு ஹிஸ்ட்ரி படிக்கணும், வெறும் இந்தியன் ஹிஸ்ட்ரி படிக்கக்கூடாது. இன்றைக்கி வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் வந்து ஒரு நாடு ஆகலை. எவ்வளோ படித்தவங்க, எவ்வளோ கல்ச்சர்டு பீப்புள். யூரோப்பியன் பார்லிமெண்ட் ஒன்று இருக்குது, அதுக்கு வந்து லா ஃபார் கவர்னிங் த என்டையர் யூரோப் போடுற சட்ட அதிகாரம் அவங்களுக்கு கிடையாது. அவங்களுக்கு பெரும்பாலும் டைரக்டிவ் பிரின்சிபிள் தான், ஃபண்டமெண்டல் ரைட்னு ஒன்றுமே கிடையாது. அவங்களுடைய கரன்சியை மட்டும்தான் அவங்க வந்து ஒன்றாக்குனாங்க, யூரோ டாலர்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. அது கொண்டு வந்ததுக்கு அடிப்படை காரணம் என்ன? As independent countries, they found that it was difficult to confront and win against US dollar. அதனால் வந்து யூஎஸ் டாலருக்கு எதிர்ப்பாக கிளம்புனது தான் யூரோ டாலர். அதுக்காக தான் காமர்ஸ் தான். நீங்கள் திரும்ப வேர்ல்டு ஹிஸ்ட்ரி எதை படித்தாலும் அல்டிமேட்லி வாட் டிசைட்ஸ் இஷ்யூனா எக்கனாமிக்ஸ் தான்.
வேறு எதுவும் கிடையாது. இப்போ கோயிலில் வந்து மற்றவங்களாம் உள்ளே நுழையக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சாரார் சொல்கிறாங்கன்னா அதுக்கு பக்தி காரணம் கிடையாது. அந்த கோயிலில் உள்ள வருமானம், கோயிலில் உள்ள இம்பேக்ட், அதாவது பொருளாதார வருமானத்தை விட கோயிலுடைய இம்பேக்ட் அது வந்து ரொம்ப ஜாஸ்தி. இப்போ நான் வந்து இதில் ஆஸ்திரேலியாவில் வந்து என்னுடைய பேட்ச்மேட் வந்து சுபலக்ஷ்மி வந்திருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஒரு நாள் இந்த கோயிலுக்கு நாங்கள் 2 பேரும் போயிருந்தோம். அவங்க குழந்தையும் கூப்பிட்டு போயிருந்தோம். அப்போது அந்த பொண்ணு வந்து ரொம்ப உற்சாலி. ஷி வாஸ் அரௌண்ட் 18-19 இயர்ஸ் அட் தட் டைம். அந்த கோயில் குருக்கள்கிட்ட வந்து அந்த பொண்ணு வந்து சொன்னால், நீங்கள் இங்கேயே இருந்து பண்ணிகிட்டு இருக்கீங்களே மாமா, ஆஸ்திரேலியா இது மாதிரி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு, நீங்கள் அங்கே போய் பண்ணலாமே. உடனே அவர் வந்து பண்ணலாமே வந்து பணம் செலவழியுமே. இல்லை நான் அவங்ககிட்ட சொல்கிறேன், அவங்க வந்து உங்களுக்கு ஃபேர்லாம் அனுப்பி வச்சுடுவாங்க, முதல்ல நீங்கள் மட்டும் போகணும், அடுத்து வந்து ஃபேமிலி கூப்பிட்டு போகிறதான்னு டிசைட் பண்ணலாம். ஸோ ஹீ செட் ஓகே. அவர் 5 வருஷம் இருந்துட்டு ரொம்ப வசதியாக திருப்பி வந்தார். எதுலேயுமே இல்லீகாலிட்டி எதுவுமே கிடையாது, எல்லாமே சட்டப்பூர்வமாக தான் இருந்தது. ஒரு வேக்கன்சி இருந்து இந்த வேக்கன்சியை இந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட சொல்லிச்சு. இப்போது அப்படிப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் கொடுக்கணும். தட்ஸ் ஒன்லி பாயிண்ட். நான் எந்த ஜாதியை சேர்ந்தவங்கிறது பெருசு இல்லை. நான் வந்து ஆகமத்தை முறைப்படி படிச்சிருந்தேன்னா, பூஜை பண்ண தெரிஞ்சவனாக இருந்தேன்னா எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கணும். மற்ற மதங்களெல்லாம் அப்படி தான் செய்கிறாங்க. இப்போ இஸ்லாம் மதத்தில் வந்து நான் வந்து பார்த்துருக்கேன், நாவித தொழில் பண்ணுவாங்க. அவங்க அங்கே வந்து என்ன சடங்குகள்லாம் ரிலீஜியஸ் எல்லாம் பண்ணணுமோ அதை அவங்க பண்ணுவாங்க. அந்த ஒரு இது வந்து அவங்களுக்கு இடைஞ்சலாக இருந்ததே கிடையாது, ப்ரொஃபஷன் இடைஞ்சலாக இருந்ததே கிடையாது. எல்லா மதத்துலேயும், நம்ம மதத்தில் மட்டும்தான் இந்த மாதிரி இந்த இட்ஸ் அ சோஷியல் ஈவல் அது வந்து இருந்திருக்கு. ஆனால் இந்த சிஸ்டத்தை பெர்பச்சுவேட் பண்ணணும்னு நினைக்கிறது காரணம் என்ன? தங்களுடைய வருமானம் போயிடக்கூடாது. இந்த பக்தி இதெல்லாம் இருக்குது, அது இல்லைன்னு இல்லை. ஆனால் அதெல்லாம் செகண்டரி தான். ப்ரைமரி வந்து என்னென்னா, எனக்குன்னு சொல்லிட்டு சில எக்கனாமிக் அட்வான்டேஜஸ் இருக்குது, சோஷியல் அட்வான்டேஜஸ் இருக்குது. ஐ ஷுட் நாட் லூஸ் மை ப்ரிவிலேஜஸ். ஏற்கனவே இருக்கிற வசதிகளை நான் வந்து இழந்துடக்கூடாது. அப்போது பிரிட்டிஷ் இந்தியாவிலையும் வந்து கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருந்தாங்களே ஒழிய இந்த மாதிரியான பிரச்சனைகள் நிறைய இருந்தது. இன்றைக்கும் இருக்குது, கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்குது. இன்றைக்கும் ரொம்ப ப்ரொக்ரெசிவாக இருக்கிற கட்சிகளில் கூட நான் ப்ரொக்ரெசிவான ஆட்கள் இன்றைக்கி வரைக்கும் இருக்கத்தான் செய்கிறாங்க. அப்போது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இந்த 3 இந்தியாவையும், பிரிட்டிஷ் இந்தியாவையே வந்து இந்தியன் கவர்மெண்ட்டு வெல்ஃபேர் ஸ்டேட்டாக வரும்பொழுது அதில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். எஸ்டாப்ளிஷ் ஆர்டர் வந்து அதுக்கு எதிராக நிற்பாங்க. அது தவிர ட்ரைபல் இந்தியாவை யுனைட் பண்ணணும். அந்த இவங்க சுதேசி கிங்ஸ் இருந்தாங்களே, அவங்களுடைய இந்தியாவை இதோடு சேர்த்து வைக்கணும்னா யூ நீட் அ சிம்பல், யூ நீட் அத்தாரிட்டி to make it possible. That authority should not be a uniformed authority, because uniformed authority, if you give them basic rights, total authority, it will become a brutal force. Throughout the world, that is a story. அதனால ஒரு யூனிஃபார்ம்டு அத்தாரிட்டியை கண்ட்ரோல் பண்ணுறது ஒரு சிவில் அத்தாரிட்டியாக இருக்கணும். அப்போ அதுதான் தட் இஸ் ரோல் ஆஃப் தி கலெக்டர். ஏன்னா இப்போ ரெகுலேஷன்ஸ் ஆஃப் போலீஸ் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் பெங்கால்னு ஒன்று இருக்குது. ஏதோ 1800 சம்திங்கில் வந்தது. அது இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் விடலை பெங்காலில். ஏன்னா அதில் வந்து ரொம்ப கிளீனாக சொல்லியிருக்கிறது, தி லா அண்ட் ஆர்டர் அத்தாரிட்டி இஸ் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் ஹூ வில் பி ஏபிளி அசிஸ்டட் அண்ட் எய்டட் பை ஹிஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ். 2 பேர் சேர்ந்த லா அண்ட் ஆர்டர் ரெஸ்பான்சிபிள். பட் அல்டிமேட்லி வந்து ஒரு இருக்கணும். இன்றைக்கி ரொம்ப டைல்யூஷன் இருக்குது. லா படி இன்றைக்கி வரைக்கும் அந்த ஃபைனல் அத்தாரிட்டி ரெஸ்ட் வித் தி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். இது மாதிரி வச்சதுக்கு காரணம் என்னென்னா, இதுதான் காரணம். பட்டேல் வாஸ் அ மேன் ஹூ அண்டர்ஸ்டுட் வாட் இந்தியா இஸ். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி அத்தாரிட்டியோடு தான் ஒரு இன்ஸ்டிடியூஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சாரு. த ஹிஸ்ட்ரி ப்ரூவ்ட் ஹிம் டு பி கரெக்ட். பல இடங்களில் வந்து லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் சொல்லி வரும்போது இவர் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிற ஒரு எஸ்பியை வந்து அந்த கூட்டம் வந்து நம்ப மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா எஸ்பிக்கு கீழே உள்ளவங்க வந்து தவறுகள் செய்திருக்கலாம், அந்த தவறுகளுக்கெல்லாம் இவரை பொறுப்பாக பார்ப்பாங்க. இப்போ அதே மாதிரி கலெக்டர் கீழே உள்ளவங்க தவறு பண்ணியிருக்க மாட்டாங்களா? அவங்களும் தவறு பண்ணியிருப்பாங்க. ஆனால் கலெக்டர்கிட்ட வந்து தைரியமாக போய் நிற்க முடியும். கலெக்டர் ஷூட் பண்ண மாட்டார். ஆனால் எஸ்பிகிட்ட வந்து நம்ம போகணும்னு சொல்லி நினச்சாலே கீழே உள்ள ஆளுங்க தப்பு பண்ணவங்க நம்மளை அண்டை விடாமல் தடியடி வச்சு நம்மளை விரட்டி விட்டுருவாங்க. அதனால் வந்து நமக்கு வந்து இந்த மாதிரி சிவில் அத்தாரிட்டி ஒருத்தர் வேணும் அப்படிங்கிற ஒரு டெண்டன்சி வந்து ஜனங்கள் மத்தியில் வந்து இருந்தது. அண்ட் தட் இஸ் ட்ரூ ஆல்சோ. த கலெக்டர் வாஸ் மோர் ஆக்சசபிள் டு த பீப்புள் ஜென்ரலி. இது எல்லாமே ஜென்ரல் தான், எக்ஸப்ஷன் எல்லாத்துலேயுமே இருக்குது. மோசமான கலெக்டர் இருந்திருக்க முடியும், ரொம்ப நல்ல எஸ்பி இருந்திருக்க முடியும். தொடர்ந்து பல இடத்துல நீங்கள் பார்ப்பீங்க, எந்த ஒரு குழுமத்தையும் இந்த குழுமமே நல்ல குழுமம், இந்த குழுமமே கெட்ட குழுமம்னு சொல்ல முடியாது. இட்ஸ் அ மிக்ஸ் ஆஃப் பீப்புள். But generally the impression was, and collectors lived up to their expectation in most of the cases. சில இடத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கு எதிர்த்து ஃபைட் பண்ண கலெக்டர்ஸ்லாம் இருக்காங்க. இதை நான் ஏற்றுக்க மாட்டேன், இது வந்து மக்களுக்கு வந்து இடைஞ்சல் தரும் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணவங்க இருக்காங்க. தி கவர்மெண்ட் வாஸ் மெச்சூர், தே வேர் நாட் பனிஷ்ட். ரொம்ப அதிகமாக போச்சுன்னா சரி, அவங்க இல்லைப்பா இந்த நேரத்தில் செய்ய வேண்டியிருக்கு, உனக்கு விளங்க மாட்டேங்குன்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்ருவாங்களே ஒழிய அவரை சஸ்பெண்ட் பண்ண மாட்டாங்க, டிஸ்மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் இந்த இன்ஸ்டிடியூஷன் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி பட்டேல் வந்து நினைச்சார். ஓகே, this was a case in 50s, even up to the early 60s இதுதான் கேஸு. பட் நேரு was a man with a great vision.
அண்ட் வாட் வி ஹாவ் டுடே இஸ் மோஸ்ட்லி பிகாஸ் ஆஃப் நேருஸ் விஷன். நம்முடைய பப்ளிக் செக்டர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பப்ளிக் செக்டர் வளர்ந்துச்சு. இன்றைக்கி பப்ளிக் செக்டர் விற்று பணம் பண்ணுறோம்னா அந்த பப்ளிக் செக்டர் உருவாக்குனது வந்து நேரு தான். அது இன்றைக்கி பப்ளிக் செக்டர் வந்து கிரேட் வெல்த் ப்ரொவைடர் இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு வந்து. அதையும் தவிர நம்ம வந்து தன்னிறைவு அடையணும், செல்ஃப் சஃபிஷியன்சிங்கிறது வந்து நம்ம ப்ரைவேட் செக்டர்கிட்ட விட்டோம்னா, இப்போ ப்ரைவேட் செக்டர்கிட்ட வந்து ஒரு இது என்னென்னா, நம்ம பிடிச்சி கஷ்டப்பட்டு மேனுஃபேக்சர் பண்ணி இந்த லேபரெல்லாம் மேனேஜ் பண்ணி இதெல்லாம் எதுக்கு, வெளிநாட்டிலேருந்து பேசாமல் இறக்குமதி பண்ணி நம்ம லாபத்தை வச்சு நம்ம விற்றுட்டு போயிடலாமே அப்படிங்கிறதான் டெண்டன்சியாக இருக்கும். பட் நேரு செட் நோ, வி ஷுட் டூ எவ்ரி திங் ஹியர். ஒரு குண்டூசி மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த இந்தியா 10th லார்ஜஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸாக வந்து ஆச்சு. அதுக்கான ஐ மீன் லெக்சர் செஷன், ஐ கால் யூ லேட்டர். அதுக்கான ஃபவுண்டேஷனை வந்து போட்டது வந்து நேரு. அப்போது ஒரு பக்கம் வந்து இந்தியாவை இணைக்கிற வேலையை வந்து பட்டேல் பண்ணிகிட்ருக்காரு, இன்னொரு பக்கம் இந்தியாவுக்குள்ளே பிரச்சனையை கிளப்புறாரு நேரு. எப்படி எஸ்டாப்ளிஷ் ஆர்டருக்கு வந்து இது பிடிக்காது. ஏன்னா இது இவர் வந்து எல்லாம் பப்ளிக் செக்டர்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா நமக்கு இது என்ன, நம்ம லாபம் என்ன அப்படின்னு யோசிப்பாங்க. பட் நேரு வாஸ் அ கரிஸ்மேட்டிக் லீடர். அவர் நின்னார்னா சரி அந்த இடத்துல வந்து ஓட்டு விழுங்குற நிலைமை இருந்ததுனால காங்கிரஸ் tolerated him, more than accepted him. Congress tolerated him. That was a fact. அப்போ இந்த மாதிரியான ஒரு குழப்பமான சூழ்நிலையில் தான் போய்கிட்டே இருந்தோம். ஒரு பக்கம் வந்து மிக்சட் எக்கானமியை கொண்டு வந்தார் நேரு, வந்து ஃபுல்லாக கம்யூனிசத்தை ஃபாலோ பண்ணாமல் சோஷியலிசத்தை கொண்டு வந்தார். பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் இருக்கணும்னு சொல்லி சொன்னார். அப்போ with a lot of difficulty he was treading a very narrow path. அவருக்கு வந்து ரொம்ப அதிகமாக சாய்ஸ் கிடையாது. பட் he did it because Nehru was a greatest believer in Indian people and the greatest believer in Indian democracy. அவர் இறந்தபோது இங்கே முதலமைச்சர் அந்த திரு அண்ணாதுரை வந்து நேரு வாஸ் born in an aristocratic family. அவருக்கு ரொம்ப கதை சொல்லுவாங்க, பல இது கதையாக இருக்கலாம். ட்ரெஸ் எல்லாம் வந்து பாரிஸ்லேருந்து வாஷ் பண்ணி அவருக்கு வரும். அவங்க அப்பா அவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தார் சொல்லுவாங்க. He was a rich man. He was born of very rich parents. அவர் வந்து ஆனால் he believed in democracy. அதாவது நாட் அன் ஆர்டினரி பிலீஃப். மாதத்துக்கு ஒரு லெட்டர் வந்து ஸ்டேட் சீஃப் மினிஸ்டர்ஸுக்கு வந்து டிஓ லெட்டர் எழுதுவார். என்னென்ன நடந்திருக்கு, என்னென்ன நடக்கணும் அப்படின்னு சொல்லி எழுதுவார். எவ்வளவு சிரமம் இருந்தாலும் பார்லிமெண்ட்டுக்கு வராமல் இருக்கவே மாட்டார். ஹி கேவ் த மேக்ஸிமம் டைம். வென் பார்லிமெண்ட் வாஸ் இன் செஷன், மேக்ஸிமம் டைம் வாஸ் given பை நேரு, த பிரைம் மினிஸ்டர், டு கோ தேர் அண்ட் அட்டெண்ட் த செஷன். அது கடைசியில் வந்து நேரு இறந்தபோது திரு அண்ணாதுரை சொன்னது தான் ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். அவர் வந்து சொன்னார், குடியரசை காத்த கோமான், த அரிஸ்டோக்ரட் ஹூ ப்ரொடெக்டட் டெமோக்ரஸி அப்படின்னு அவர் பற்றி சொன்னார். அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. இன்றைக்கி நமக்கு வந்து எத்தனையோ வி டேக் மெனி திங்ஸ் ஃபார் கிராண்டட். ஆனால் இந்த மாதிரி திங்ஸ் ஃபார் கிராண்டட் ஆகிறதுக்கு காரணமே நம்முடைய ஃபோர் ஃபாதர்ஸ் வந்து இந்தியன் டெமோக்ரஸி வந்த காலத்திலிருந்து அந்த பெரிய தலைவர்கள் வந்து இந்த இதை பாரதியார் வந்து சொன்னார், தண்ணீர் விட்டோ வளர்த்தோம், இப்பயிரை கண்ணீரால் காத்தோம், கருக திருவுளமோ அப்படின்னு சொல்லி இதை பற்றி சுதந்திரம் வேணுங்கிறதுக்காக சொன்னார். அது வந்து இந்திய டெமோக்ரஸிக்கு, ஜனநாயகத்துக்கு அது பொருந்தும். இது சாதாரணமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஜனநாயகம் இல்லை, பல பேருடைய வியர்வையினாலும் ரத்தத்தினாலும் உருவாக்கப்பட்ட ஒரு ஜனநாயகம் அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ இந்த மாதிரி நேரத்தில் இந்த டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர்னு ஒரு ஆள் இருக்கானே, இவனை என்ன பண்ணுறது? ஏன்னா ஒவ்வொரு நாளும் சிச்சுவேஷன் மாறிக்கிட்டே போகுது. இப்போ நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரியை பாருங்கள், 1600 and சம்திங்கில் வந்து ஷாஜகான்ட்டு வந்து வெள்ளைக்காரங்க வந்து கையை கட்டிட்டு வந்துருந்தாங்க, கொஞ்சம் இடம் கொடுத்தீங்கன்னா வியாபாரம் பண்ணிக்கிடுவோன்னு. உடனே முகல் கிங் வந்து ரொம்ப பெருமை, சரி பண்ணிக்கோங்கன்னு சொன்னார். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க வந்து இது பண்ண ஆக்கிரமித்த உடனே முடிச்சுக்கிட்டாங்க ரூலர்ஸ் எல்லாம். இது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி யோசித்தாங்க. 1757 1757 பேட்டில் ஆஃப் பிளாசின்னு நீங்கள் ஆங்கிலத்தில் படிப்பீங்க, வெஸ்ட் பெங்கால், அதாவது பொலாஷி அப்படிங்கிறது சரியான பேர். அந்த இது பொலாஷி யுத்தத்தில் வந்து இவர் சிராஜ் உத்தவ்லாவுக்கும் இவங்களுக்கும் எதிராக வந்து யுத்தம் நடந்தது. சிராஜ் உத்தவ்லா வந்து பெங்கால் நவாப். அப்போ அவருடைய ஏரியா என்னென்னா, இன்றைக்கி உள்ள பங்களாதேஷும், இன்றைக்கி உள்ள வெஸ்ட் பெங்காலும், இன்றைக்கி உள்ள பீகாரும், இன்றைக்கி உள்ள ஒரிசாவும், இத்தனையும் சேர்ந்தது தான் அவருடைய கிங்டம். அப்போது அவருக்கு எதிர்த்து போரிட்டது வந்து ராபர்ட் கிளைவ்னு சொல்லி ஒரு கமாண்டன்ட் ஒருத்தர். அவர் வந்து என்ன பண்ணார், மிர்ஜாஃபர்னு சொல்லி ஒருத்தர், இவருடைய கமாண்டன்ட், இவர் சிராஜ் உத்தவ்லுடைய கமாண்டன்ட்டு. அந்த மிர்ஜாஃபருக்கு வந்து லஞ்சம் கொடுத்து அந்த யுத்தம் ஆரம்பிக்கிற நிமிஷத்தில் மிர்ஜாஃபர் வந்து ஒரு கமாண்ட் கொடுத்து அப்படியே போய் பிரிட்டிஷ் ஆர்மியோட சேர்ந்துக்கிட்டாங்க. இவர் வந்து சிராஜ் உத்தவ்ல வந்து தோற்று போயிட்டார். அதே மாதிரி இங்கே வந்து பேட்டில் ஆஃப் கர்நாடிகா, இங்கே டியூப்ளேக்கும் இவருக்கும், டியூப்ளே வந்து ஃப்ரெஞ்சு கவர்னராக இருந்தார். ஃப்ரெஞ்சு கவர்னருக்கும் இவருக்கும் யுத்தம் நடந்தது, ராபர்ட் கிளைவுக்கும். இதுலேயும் வந்து இங்கிலீஷ்காரங்க ஜெயித்தாங்க.
These two historical accidents ensured British power in India to be perpetuated. ஈஸ்ட்லேயும் பிடிச்சாச்சு, இங்கே இதுலேயும் பிடிச்சாச்சு, சவுத்துலேயும் பிடிச்சாச்சு. நார்த்தில் வந்து கிங்ஸ் வந்து பெரும்பாலும் தேவர் ரெடி டு அட்ஜஸ்ட் வித் தம். எங்களை வந்து நிறைய இடம் போனாலும் சரி, வலம் போனாலும் சரி, மேலே விழுந்து பிடுங்காமல் இருந்தால் சரிங்கிற மாதிரி, எங்கள் கூட நல்லா இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அப்போஸ் பண்ண மாட்டோங்கிற மாதிரில தான் இருந்தாங்க. அண்டு பீப்புள் ஓரியன்ட் அந்நேரம் கவர்மெண்ட் எங்கேயுமே கிடையாது. பாரதியாரும் சொல்லுவார், சாரமற்ற வார்த்தை மேலே சரிதை சொல்லுகின்ற இதை வந்து ஊரை வந்து கெடுத்துடாமல் மக்களுக்கு நன்மை செய்கிற அரசாங்கம் எங்கே இருந்துச்சு உலகத்தில்னு சொல்லி ரொம்ப விரக்தியோடு பாடுவார் ஒரு இதில். அது மாதிரி தான் அரசாங்கங்கள் இருந்தது. அந்த அரசாங்கங்களும் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இம்மீடியட்டாக சரி சொல்கிறவங்களா இருந்தாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து இந்த 1757 நடந்த அந்த யுத்தத்துக்கு அப்புறம் இந்தியாவை பிரிட்டிஷ் பிடிச்சதுக்கப்புறம் 100 வருஷமாச்சு அவங்கள எதிர்த்து, ஓரளவுக்காவது எதிர்த்து ஒரு மூமெண்ட். அவங்க வந்து ரொம்ப டெரிகேட்டரி வந்து சிப்பாய் மியூட்டினின்னு சொன்னாங்க. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொன்னோம். ரெண்டுமே கதை. உண்மை வந்து ரெண்டுக்கும் நடுவில் தான். ஏன்னா அது சிப்பாய் மியூட்டினி மட்டும் இல்லை, அதில் வந்து ஜான்சி ராணிலேருந்து ஆரம்பித்து நிறைய பேர் வந்து நார்த் இந்தியாவில் உள்ள கிங்ஸு நிறைய பேர் வந்து சேர்ந்து ஒரு இதை வார் வந்து ஆரம்பித்தாங்க இவங்களுக்கு எதிராக. ஆனால் அது வந்து ஃபஸ்ட் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸுக்கு ரொம்ப எக்ஸாகரேஷன். ஏன்னா மகாராஜா ரஞ்சித் சிங் வந்து லாகூர்லேருந்து ஆண்டுகிட்டு இருந்தார். அவர் ரொம்ப பெரிய பஞ்சாப் கிங். இன்றைக்கி உள்ள என்டையர் பஞ்சாப், ஹரியானா, ஹிமாச்சல் பிரதேஷ், அங்கே பாகிஸ்தானில் உள்ள ஈஸ்ட் பஞ்சாப், இது எல்லாமே அவருடைய கிங்டம். லாகூர் தான் அவருடைய இது கேபிட்டல். இன்றைக்கி நீங்கள் போனால் பிரிட்டிஷ் மியூசியத்தில் இப்போ போய் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் சிங்குடைய த்ரோன் வந்து அங்கே வச்சுருக்காங்க, காட்சி பொருளை வச்சுருக்காங்க. இந்த ரஞ்சித் சிங் வந்து இந்த போராட்டத்தில் கலந்துக்கிடவே இல்லை. அதுக்கப்புறம் சவுத்தில் வந்து இப்படி ஒரு போராட்டம் நடக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. சவுத் நெவர் பார்ட்டிசிபேட்டட். அப்போ இது எப்படி இந்தியன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் சொல்கிறது? ஏதாவது ஒன்று கதை சொல்லி மக்களை வந்து யுனைடெட் பண்ணுறதுக்காக சொன்னாங்களோ என்னமோ தெரியாது. பட் தட்ஸ் ஆல்சோ எக்ஸாகரேஷன். சிப்பாய் மியூட்டினி சொன்னதும் ரொம்ப அதை குறுக்குனது. பட் யூ ரிமெம்பர் இட் டுக் 100 years. அப்போ 1757 வந்து இந்த ஆட்சியை பிடிச்சாங்க. அடுத்து 100 வருஷம் கழிச்சு தான் ஓரளவுக்கு ஒரு புரட்சி பண்ணுற மாதிரி ஒரு முயற்சி நடந்தது. அந்த முயற்சி நடந்ததுக்கப்புறம் பகதூர் ஆலம் ஷா வந்து அவர் முகல் கிங். அவருக்கு அந்நேரம் ரெட் ஃபோர்ட்டுக்கு மேலே அவருக்கு அத்தாரிட்டி இல்லை, அந்த மாதிரி தான் இருந்தார். ஆனால் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு காலத்தில் இந்தியாவை ஆண்டவர்கள் முகலாயர்களால் அவரை ஃபிகர் ஹெட்டாக வச்சு தான் இந்த மூமெண்ட் ஆரம்பிச்சு, இந்த போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. அப்போ அவர் வந்து கடைசியில் வந்து அவருடைய பையனை வந்து தெருவில் எல்லாருக்கும் முன்னாடி வந்து ஆலம் ஷாவுடைய பையனை வந்து தூக்கில் போட்டாங்க இவங்க வந்து பிரிட்டிஷ் பீப்புள். அவர் வந்து ரங்கூனுக்கு வந்து கடத்திட்டு போயிட்டாங்க. ரங்கூனில் ஹி ஸ்பென்ட் இஸ் லாஸ்ட் டேஸ். இந்த முகல் கிங்ஸுடைய, நான் ஹவுராவில் வந்து கலெக்டர் வந்தபோது இந்த பகதூர் ஆலம் ஷாவுடைய பேரனுக்கு நினைக்கிறேன் 6வது ஜென்ரேஷன் அங்கே இதில் ஹவுரா டிஸ்ட்ரிக்டில் வந்து ரிக்ஷா எடுத்துக்கிட்டு இருந்தார். நான் இவங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதினேன். இது இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஆண்டவங்க, அப்போ அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ரிக்ஷா, அவருக்கு வந்து 2 ட்வின் கேர்ள்ஸ் இருந்தாங்க. அவர் இறந்து போயிட்டார். இறந்து போனதுக்கப்புறம் அவருக்கு ஆண் வாரிசு இல்லை. தெர் வாஸ் எண்ட் ஆஃப் தட் முகல் இது லீனியேஜ். அப்போ அவருக்கு வந்து நான் வந்து ஒரு பென்ஷன் கொடுக்கலாமேன்னு சொல்லி எழுதினேன். அப்போ அங்கேருந்து எனக்கு ரிப்ளை வந்தது, பென்ஷன் வந்து யாருக்கு கொடுக்குறோம்னா யார் கிங்டத்தை கொடுத்தாங்களோ அவங்களுக்கு கொடுத்தோம், இவங்க எந்த கிங்டத்தை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து கேள்வி கேட்டு ஒரு பதில் வந்தது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவிலேருந்து. தே வேர் லெஃப்ட் ஃபர்லான். இப்போ அந்த இதில் வந்து இவங்க வந்து ஜெயிச்சிட்டாங்க. இங்கிலீஷ்காரங்க வந்து 1757 பிடிச்சாங்க. 1857 ஆட்சியை தக்க வச்சுக்கிட்டாங்க. 1858 குயின் விக்டோரியா ப்ரொக்ளமேஷன் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிலேருந்து ரோல் வந்து டைரெக்டாக வந்து கவர்மெண்ட் ஆஃப் இங்கிலாண்டுக்கு வந்து போயிடுச்சு. அதுக்கப்புறம் நமக்கு 90 வருஷம் ஆச்சு நமக்கு சுதந்திரம் அடைகிறதுக்கு. அதுக்கப்புறம் 1947 வந்து நமக்கு வந்து சுதந்திரம் கிடச்சிது. அப்போது இதில் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், ஸ்வீட் தேம்ஸ் ஃப்ளோ சாஃப்ட்லி டில் என் மை சாங் அப்படின்னு ஸ்பென்சர் வந்து பாடுவார். அது மாதிரி நதிகள் அமைதியாக ஓடிக்கொண்டிருந்தன, மக்கள் வாழ்க்கை இயல்பாக இருந்தது, நம்முடைய சுதந்திர போராட்டம் மெதுவாக நடந்தது. ஒரு வழியாக 1947 நமக்கு வந்து சுதந்திரம் வந்து கிடைச்சிது. இந்த 1947 சுதந்திரம் கிடைச்சதுக்கப்புறம் இந்தியாவில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிப்போம். இப்போ நான் ஏற்கனவே 100 வருஷம் 1757, 1857, 1947. 1947 இந்தியா பூரா காங்கிரஸ் தான் பவரில் இருந்தது எல்லா மாநிலத்திலையும். 1957 கேரளா வெண்ட் அவுட் ஆஃப் காங்கிரஸ் ரோல், அங்கே கம்யூனிஸ்டுகள் வந்து ஆட்சி பிடிச்சாங்க. 1967 காங்கிரஸ் வந்து 8 மாநிலங்களில் ஆட்சி இழந்தது, தமிழகம் உட்பட. 1967 1977 காங்கிரஸ் இந்தியாவை இழந்தது. எவ்ரி 10 years you were finding cataclysmic changes happening in the political spectrum. அப்புறம் 1979
என்டிஆர்னு ஒரு ஃபினாமினா வந்து இதில் வந்து தெலுங்கு தேசம் சொல்லி ஒரு ஃபினாமினா வந்து அவர் வந்து ஆந்திராவை பிடிச்சார். 1980 இழந்த சாம்ராஜ்யத்தை மறுபடியும் இந்திரா காந்தி பெற்றார். தேர்தல் மூலம் வெற்றி கண்டார். மறுபடியும் அவங்க வந்து வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாநிலத்திலேயோ அல்லது இந்திய அளவுலேயோ சேஞ்சஸ் நடந்துக்கிட்டே இருந்தது. இப்போ இதெல்லாம் எதை காட்டுது? இது வந்து ஒரு பெரிய பொலிட்டிக்கல் அவேர்னஸா? நோ, there is some political awareness. More than that, the expectations of the people were going up. ஏன்னா அரசியல்வாதிகள் வந்து பாலும் தேனும் ஓடும்னு சொல்லி சொன்னாங்க. சுதந்திரம் வந்த போதே பாலும் ஓடலை தேனும் ஓடலை. ராஜாஜி ஒருத்தர் தான் கரெக்டாக சொன்னார், நம்ம நாட்டை நம்மளே கவர்ன் பண்ண போகிறோங்கிற ஒரு திருப்தியை தவிர மற்ற திருப்திகள் வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி இவர் ராஜாஜி வந்து சொன்னார். அதுதான் உண்மையில் நடந்தது. அப்போ ஆனால் சாதாரண பாமர ஜனங்கள் வந்து நம்பினாங்க, அரசியல்வாதிகள் நம்பினாங்க. அவங்க பேசும்போது நிச்சயமாக இவங்க பண்ணிடுவாங்க. இன்றைக்கும் அந்த மாதிரி வாக்குறுதிகள்லாம் கொடுக்கப்படுது. வீட்டுக்கு ஒரு ஸ்கூட்டர், கொஞ்ச நாளில் வீட்டுக்கு ஒரு காரு அப்படிலாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நிச்சயமாக நடக்காது. ஜல்லிக்கட்டுக்கு வர்றவங்களுக்கு நான் இன்சூர் பண்ணுவேன். எதுக்கு இன்சூர் பண்ணணும்? இப்போ சர்க்கஸில் உள்ளவங்களுக்கு யாரும் எந்த இன்சூரன்ஸ் கம்மி இன்சூரன்ஸ் பண்ணாது. நோயிங் ஃபுல்லி வெல் தே ஆர் டேக்கிங் எ ரிஸ்க். அங்கே எப்படி இன்சூர் பண்ணுவாங்க? அப்போ இது மாதிரிப்பட்ட வார்த்தைகள்லாம் எதை காட்டுது? நமக்கு தெரியுது இதெல்லாம் நடக்காத காரியம்னு. இப்போ இவர் இன்சூரன்ஸ் பண்ணி சொன்னது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அப்போ அதையே நீங்களே வந்து இது கேரண்டி கொடுப்பீங்களான்னு கேட்க போகிறாங்க கவர்மெண்ட்கிட்ட. யாராவது ஒருத்தர் ஜல்லிக்கட்டில் இறந்து போயிட்டாருனா அல்லது மாடு இறந்து போச்சுன்னா அதுக்கு நாங்கள் வந்து இது கொடுக்கணும்னா, காம்பன்சேஷன் கொடுக்கணும்னா அந்த காம்பன்சேஷன் நீங்கள் கொடுங்க, இல்லைன்னா நாங்கள் இன்சூர் பண்ண மாட்டோம்னு சொல்ல போகிறாங்க. அப்போ இதையெல்லாம் மீறி அவங்க வாக்குறுதிகள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. வரிசையாக வாக்குறுதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஜனங்கள் வந்து இந்த வாக்குறுதியை நம்புகிறாங்க. இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாமல் போய்விடுகின்றன. பல வாக்குறுதிகள் ஜனங்கள் மத்தியில் வந்து அதிருப்தி வருது. தேர்தல் சமயத்தில் அதை காமிக்கிறாங்க. திஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். அப்போது இப்படி தொடர்ந்து மாறிக்கிட்டே வர்ற சூழ்நிலையில் ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து லா அண்ட் ஆர்டரும் ரெவென்யூ கலெக்ஷனும் மட்டும் பார்க்க முடியுமா? லா அண்ட் ஆர்டர் பார்க்கணும். ரெவென்யூ கலெக்ஷனை பற்றி கவலைப்படல பட்டேல், அது பார்த்துக்குவோம். ஆனால் லா அண்ட் ஆர்டர் பார்க்கணும். த டாலஸ்ட் மேன் ஷுட் பி தேர். தட் மேன் ஷுட் பி சீன் அஸ் த மேன். அவர்கிட்ட வந்து நம்ம எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருக்கோன்னு மக்கள் நம்பணும். அதனால டிஸ்ட்ரிக்டில் வந்து தேவையில்லாத புரட்சிகள் நடக்காது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியோட கலெக்டர் இருப்பார். இப்போ எனக்கு வந்து இதில் நான் இதே கேள்வி கேட்டேன், என்ன சார் லா அண்ட் ஆர்டர்னு சொல்கிறீங்க? லாவும் ஆர்டரும் தே ஆர் கான்ட்ரடிக்டரி டு ஈச் அதர் அப்படின்னு சொல்லி கேட்டபோது என்னுடைய சீனியர் வந்து எனக்கு பதில் சொன்னார், அது கான்ட்ரடிக்டரி தான், அதை எப்படி செய்யணும்னு நான் சொல்கிறேன். நம்ம வந்து சோஷியல் சேஞ்சஸ் வந்து செய்யணும், அதுதான் நம்முடைய வேலை. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பணக்காரர் இருக்கார், அல்லது ஒரு குரூப் இருக்காங்க பணக்காரங்க. ஒரு குறிப்பிட்ட இது வச்சுக்கோங்க, பீடி இண்டஸ்ட்ரி இருந்தது. இந்த தொம்ஜூர்னு ஒரு இடத்துல நான் இருந்த சப் கலெக்டர் அந்த இடத்துல பீடி இண்டஸ்ட்ரி இருந்தது. அந்த பீடி முதலாளிகள் வந்து அந்த 1000 பீடி சுற்றுறதுக்கு இவ்வளோ தான் காசுன்னு வச்சுருக்காங்க, அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க. அப்போ இவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னார், இப்போ உன்னுடைய இதே பார்த்துக்கோ, 1000 பீடி சுற்றுறதுக்கு வந்து இப்போ 2 ரூபா கொடுக்குறாங்க, இவங்க 4 ரூபா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீ என்ன பண்ணணும்னா இவங்ககிட்ட வந்து சொல்லணும், கூட கொஞ்சம் கொடுக்கலாமே, பட்டும் படாமலும் சொல்லு. அவங்க ரொம்ப 4 ரூபா கேட்குறாங்க, கூட கொஞ்சம் கொடுக்கலாமேன்னு. அவங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னா, எங்களுக்கு என்ன நஷ்டம் இருக்குன்னு உங்களுக்கு என்ன சார் தெரியும்? இது வந்ததுன்னா வெள்ளம் வந்ததுன்னா சரி உட்காந்து பீடி சுற்றிக்கிட்டு இருக்க இடத்துல அத்தனை பீடியும் அடிச்சுட்டு போயிடுது 1000 காரணம் சொல்லுவாங்க. அப்போது அவங்ககிட்ட வந்து என்ன கேட்கணும், இந்த என்ஜிஓஸ் டோன்ட் கோ டு த பீப்புள் ஹூ அஜிடேட். ஆனால் அவங்களுக்குன்னு பாடுபடுற என்ஜிஓ இருக்காங்கல்ல, அந்த என்ஜிஓ கூப்பிட்டு நீ சொல்லு, ஒரு கிளர்ச்சியை ஆரம்பிங்க நீங்கள். ஆனால் இந்த ஹியூமன் லாஸு, இந்த மெட்டீரியல் லாஸு இதெல்லாம் பண்ணக்கூடாது. போங்க, கற்றுங்க. இங்கே என் ஆஃபீஸ் முன்னாடி ஒரு 2000 பேரை கூட்டுவாங்க, கூட்டு வந்து நீங்கள் வந்து கூச்சல் கிளப்புங்க அப்படின்னு இவங்ககிட்ட சொல்லணும். அப்போ இவங்க கூச்சல் கிளப்புற நேரத்தில் அந்த பீடி முதலாளியில் ஒரு 2 பேரையாவது நீ கூப்பிட்டு வந்துட்டு அதுக்கு சொல்லணும், இது என்னதுங்க இது வம்பா போச்சு, அவங்க 4 ரூபா கேட்குறாங்கன்னா ஒரு 2000 ரூபாய் கொடுத்துடலாம்ல, கொடுக்கலன்னா இது மாதிரி இது வந்ததுன்னா அப்புறம் இன்றைக்கி ஏன் ஆஃபீஸ் முன்னாடி பண்ணுறாங்க, என் ஆஃபீஸ் முன்னாடி வந்தவங்க இங்கே வந்து என் சேரை உடைக்க மாட்டாங்க, பயப்படுவாங்க. நாளைக்கு உங்கள் ஆஃபீஸ் முன்னாடி பண்ணால் உங்கள் சேரையும் உடைப்பாங்க, உங்கள் வீட்டில் எல்லாத்தையும் எடுத்துகிட்டும் போவாங்க. எதுக்கு இதெல்லாம் நம்ம வந்து அலோவ் பண்ணணும்? அப்போ ஒரு 2000 ரூபாய் கொடுங்களேன், அவங்களுக்கு பயம் வந்துடும், சரி ஒரு 2000 ரூபா கொடுத்துருவோன்னு. அப்புறம் இவங்ககிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க, என்ஜிஓஸில் வந்து கன்வின்ஸ் த பீப்புள், 2லேருந்து 2.5 போகுது, 3க்கு போகும், 3.5 போகும், 4க்கு போகும், ஒரே நாளில் டபுளாக கொடுக்க முடியாது. தென் ஹி செட், இது என்னன்னா, we are in an evolutionary process in democracy. We are not in a revolutionary process. Overnight எதுவும் பண்ண முடியாது. ஆனால் பண்ணணும், பண்ணிக்கிட்டே இருக்கணும். We should do for the welfare of the poor, because this nation belongs to everybody, not to a few people. பாரதியார் ரொம்ப அழகாக சொன்னார், 2 வார்த்தை சொன்னார். நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், அது முதல் வார்த்தை. அதை விட முக்கியமான வார்த்தை, நாம் இருக்கும் நாடு நமது என்பதறிந்தோம், இது நமக்கே உரிமையாம் என்பதறிந்தோம், அது முக்கியம்.
அதனால் இதுதான் நம்முடைய தாரக மந்திரமாக இருக்கணும். இப்படித்தான் நீ லா அண்ட் ஆர்டர் ரெண்டையும் வந்து சேர்த்து கொண்டு போக முடியும். லாவை காப்பாற்றும் போது, ஆர்டரை மெயின்டைன் பண்ணும்போது, அந்த லா வந்து ஆர்டருக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி நீ கொண்டு போகணும். அப்போ இந்த வேலை வந்து கொஞ்சம் சிக்கலான வேலை தான். ஆனால் செய்கிறதுக்காகத்தானே இவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ட்ரெயினிங்லாம் கொடுக்குறாங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு பரீட்சையெல்லாம் எழுதுறீங்க. ஸோ யூ ஷுட் நோ ஆல் தீஸ் திங்ஸ், யூ நோ, when you ultimately go to the district. அப்போது the character of the district magistrate has to necessarily undergo a change. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தேவையா இல்லையா? நிச்சயமாக தேவை தான். ஆனால் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் என்ன ரோல் ப்ளே பண்ணணும்? பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டில் இருந்த ரோலோ அல்லது ஏர்லி இந்தியா 50s and 60s இருந்த ரோலோ அவர் ப்ளே பண்ணக்கூடாது. இன்றைக்கி வந்து பப்ளிக் செக்டாரில் வந்து ரொம்ப ரிஃபார்ம்ஸ் வந்து வந்துருச்சு. இப்போ 80s வந்து இவங்க வந்து எக்கனாமிக் லிபரலைசேஷன், 90s நரசிம்மராவ் வந்து ரொம்ப வேகமாக கொண்டு வந்தார். இந்த எக்கனாமிக் லிபரலைசேஷன் ஒன்று வந்ததுக்கப்புறம் எத்தனை இம்பேக்ட் வந்து லோக்கலாக நடந்துக்கிட்டு இருக்கு, ஃபீல்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இப்போ உங்கள் ஸ்டார்ட் அப் இருக்குது, இந்த நான் முதல்னு ஒரு திட்டம், ரொம்ப அருமையான திட்டம் இங்கே இந்த கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஒரு பெண் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னாங்க, எங்கள் அம்மா வந்து பீடி சுற்றுற தொழிலாளி, எனக்கு இந்த 1.25 லட்ச ரூபாய் என்னமோ கொடுக்குறது எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்தது, இல்லைனா என்னால் இந்த மாதிரி போய் பரீட்சைக்கு படிக்கிறதுக்கெல்லாம் முடிஞ்சிருக்காதுன்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கவனம் செலுத்தப்பட வேண்டும். இப்போ ஒரு எக்கனாமிக் லிபரலைசேஷன் வந்தபோது சில பேர் வந்து எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடலாம். இன்றைக்கி அது நடந்துக்கிட்டு இருக்கு. தி டிவைடு பிட்வீன் த ரிச் அண்ட் த புவர், இட் இஸ் இன்க்ரீசிங் இந்தியாவில் வந்து. இட் இஸ் நாட் அ ஹெல்தி சைன். அப்படி நடக்கக்கூடாது. அப்படி நடக்கக்கூடாமல் இருக்கிறதுக்கான காரியத்தை செய்கிறதுல வந்து இந்த கலெக்டர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணணும். இந்த கலெக்டர் தான் இந்த கலெக்டருங்கிற இந்த இன்ஸ்டிடியூஷன் தான் இதை ப்ளே பண்ண முடியும். ஏன்னா for around 200 years there was an institution called collector of a district who is known as the highest authority. இன்றைக்கும் தமிழ்நாட்டில் வந்து என்ன கேட்பாங்க, வில்லேஜில் போய் பாருங்கள், யாராவது ஒரு பையன் வந்து ரொம்ப ஏடாத்து பண்ணார், நீ என்ன பெரிய கலெக்டரா அப்படின்னு தான் கேட்குறாங்க. இன்றைக்கி வரைக்கும் மக்களுடைய நம்பிக்கை, அடிப்படை நம்பிக்கை. அப்போ அந்த அடிப்படை நம்பிக்கை உள்ள ஒரு இடத்துல அந்த அடிப்படை நம்பிக்கையை நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்தணும். ஒரு இகாலிட்டேரியன் சொசைட்டி கொண்டு வர்றதுக்கு கலெக்டர் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ண முடியும். அதை ப்ளே பண்ண வைக்கணும். அதனால் இன்ஸ்டிடியூஷன் வந்து வேஸ்ட்டு கிடையாது, இன்ஸ்டிடியூஷனை சரியான முறையில் பயன்படுத்தணும் அப்படின்னு தான் சந்தன் சின்ஹா வந்து ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். அதுதான் பப்ளிக் செக்டர் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா, நியூ ரோல் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். அவர் என்ன சொல்கிறாரு, ஹி எக்ஸாமின்ஸ் த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் இந்தியா எகெயின்ஸ்ட் தி பேக்ட்ராப் ஆஃப் பப்ளிக் செக்டர் ரிஃபார்ம்ஸ். His book challenges the common perception that the role of the district collector has declined due to decentralization and sectoral specialization. Instead, Saha argues that the office has undergone a significant functional and qualitative transformation, becoming more complex, demanding and central to governance. இந்த புத்தகம் வந்து மிஸ்டர் பூமிநாதன் வந்து என்கிட்ட சொன்னார். அவர், நான் சமயத்தில் பெங்கால் போயிருந்தேன், அதனால் சொன்னார், நாங்கள் பேசினதுக்கப்புறம் ஒரு 200 காப்பி வாங்கணும்னு பிளான் பண்ணியிருக்கார், உங்களுக்கெல்லாம் இது பண்ணணுன்னு. நான் இந்த புத்தகம் வந்து இம்மீடியட்டாக இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டால் அது எந்த கேள்விக்கும் பதில் சொல்லாது. ஆனால் எல்லா கேள்விகளுக்கான விடையுடைய உள்ளடக்கமாக வந்திருக்கும். நான் சில பேருக்கு வைவஓசி பெங்களூரில் உட்காந்துக்கிட்டு வைவஓசிக்குன்னு என்கிட்ட வருவாங்க. வரும்போது எல்லோரும் என்கிட்ட கேட்குற முதல் கேள்வி, சார் வைவஓசியில் என்ன சார் கேட்பாங்க? நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது, எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஆனால் எந்த கேள்வி கேட்டாலும் எப்படி விட சொல்லணும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்க எனக்கு தெரியும். அதை தான் நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். அதே மாதிரி திஸ் புக், it's a central document. Now I have given you a background of what was the role of the district collector and what should be his role in future. அதுக்கு வந்து எந்த மாதிரி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ரோலை வந்து ரீஷேப் பண்ணணும், அதை பற்றி விவரமாக நான் 1 hour உங்கள்கிட்ட பேசினேன். இவர் வந்து ஒரு 300 பக்கத்தில் அதை பற்றி எழுதியிருக்கார். வேரியஸ் எதெல்லாம் நடந்திருக்கு இந்தியாவில், கிரேட் எக்கனாமிக் சேலஞ்சஸ், கிரேட் எக்கனாமிக் இனிஷியேட்டிவ்ஸ், சோஷியல் இனிஷியேட்டிவ்ஸ், இதிலெல்லாம் கலெக்டருடைய ரோல் என்ன. உதாரணமாக இது ஒன்று, லிட்ரஸி மூவ்மெண்ட்டு ஒன்று இருந்தது. இப்போ எனக்கு அப்புறம் வந்து மனோபராய்னு ஒருத்தர் கலெக்டர் இருந்தார். ஹி வாஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டைனமிக் ஆஃபீஸர்ஸ் ஐ ஹவ் சீன். அந்த லிட்ரஸி மூவ்மெண்ட்டுக்காக அவர் வந்து ஹி டெடிகேட்டட் ஹிஸ் ஹோல் லைஃப். 24 மணி நேரமும் மனோபராய் வந்து லிட்ரஸி மூவ்மெண்ட்டை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டு இருந்தார். அண்டு இதில் வந்து 70 to 80% லிட்ரஸி ரேட் வந்து கூட்ட முடிஞ்சது அவருடைய பீரியடில் வந்து. இது வந்து ஒரு கலெக்டருடைய ரோலாக என்றைக்குமே இருந்ததில்லை பிரிட்டிஷ் பீரியடில். படிக்கிறாங்க, படிக்காமல் இருக்காங்க, அதை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. இந்த மாதிரி இன்றைக்கி வந்து பல இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுக்கப்படுது. இந்த இனிஷியேட்டிவ்ஸில் வந்து நம்ம வந்து கலெக்டராக இருக்கும்போது என்ன யோசிக்கணும்னா, வில் இட் ஹெல்ப் தி லாஸ்ட் மேன் இன் த கியூ? அதுதான் நம்முடைய அடிப்படை நோக்கமாக இருக்கணும். வில் இட் ஹெல்ப் த லாஸ்ட் மேன் இன் த கியூ?
வில் இட் ஹெல்ப் ஈவன் அ மேன் ஹூ டஸ் நாட் காம்ப்ரஹெண்ட் வாட் இட் இஸ்? அவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அவனை பயன்பெற வைக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய நோக்கமாக இருக்கணும். இந்த ரோல் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு கொடுக்கணும். இது வந்து என்ன பண்ணாங்க, பெங்காலில் வந்து என்ன பண்ணாங்க, ஜில்லா பரிஷத்னு ஒன்று கொண்டு வந்தோடனே கலெக்டருக்கு வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ஜில்லா பரிஷத்னு சொல்லி அவருக்கு வந்து போஸ்ட் கொடுத்துட்டாங்க. அப்போது எலெக்டட் கவர்மெண்ட் இந்த டிஸ்ட்ரிக்ட் வில் டேக் ஆல் டெசிஷன்ஸ். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து கலெக்டர் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவார். ஜில்லா பரிஷத் சபாதிபதி டைரெக்டாக பண்ண மாட்டார். அப்போ இவர் வந்து சபாதிபதி வந்து ஒரு தடவை வந்து என்கிட்ட வந்து கேட்டார். இந்த ஹவுராவில் முதல்ல கலெக்டராக இருந்தேன், அவர் கொஞ்சம் சிக்கலான சபாதிபதியாக இருந்தார். அவர் என்கிட்ட வந்து கேட்டார், இப்போ உங்களுக்கு தெரியுதா கலெக்டருங்கிறதெல்லாம் வந்து எந்த அதிகாரமும் கிடையாது, எல்லா அதிகாரமும் எங்கள்கிட்ட தான் வந்துருச்சுன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னாரு. நான் சொன்னேன் தெரியுது அப்படின்னேன். அதுபடி நீங்கள் நடந்துக்குவீங்கள்ல அப்படின்னாரு. அவன் கண்டிப்பாக நடந்துக்குவேன், இது ஜனநாயகத்தில் வந்து என்ன சொல்கிறாங்களோ கவர்மெண்ட்டாக தான் நடக்கணும் சொல்லிட்டு நான் சொன்னேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா என்னது அப்படின்னாரு. இந்த திட்டத்தில் எதுலையாவது பணம் துஷ்பிரயோகம் பண்ணிங்கன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணுற அத்தாரிட்டி இன்னும் என்கிட்ட தான் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுதா அப்படின்னாரு. ஆமாம், அது மாறலை, அது மாறாது, அது அப்படி தான் இருக்கும். இட் ஹேஸ் டு பி லைக் தட். அப்போது இந்த டியூவல் கண்ட்ரோல் இருக்கிறதுனால வசதி என்னென்னா, கலெக்டர் தாந்தோன்றித்தனமாக செய்ய முடியாது. பல இடங்களில் கலெக்டர் தாந்தோன்றித்தனமாக செய்கிறதில்ல. ஹி டிபெண்டட் அப்பான் சம்படி. இப்போ டியூப்வெல் வந்து சிங்க் பண்ணணும், என்னோடய டிஸ்ட்ரிக்ட் வந்து 6000 டியூப்வெல் சிங்க் பண்ணணும்னு சொல்லி திட்டம் வருது. அந்த 6000 டியூப்வெல் வந்து எப்படி சிங்க் பண்ணுவோம், அந்தந்த வீடியோ வந்து கேட்போம், எந்தெந்த இடத்துலலாம் பண்ணணும்னு சொல்லி கேட்போம். அவங்க சொல்லுவாங்க, அந்த சைட்டை நாங்கள் அப்படியே அப்ரூவ் பண்ணோம். கலெக்டர் நேரடியாக போய் பார்க்குறாரா, பார்க்குற டைம் இருக்கா? அப்போ அந்த இடத்துலலாம் டியூப்வெல் போடுவோம். தப்பாக இருந்துச்சுன்னா, தேவையில்லாத இடத்துல டியூப்வெல் கொடுத்து தேவையான இடத்துல டியூப்வெல் கொடுக்காமல் இருந்தாங்கன்னா அது என்ன சொல்லுவாங்க, கலெக்டருக்கு வந்து ஒரு இது கடிதம் எழுதுவார் மேலேருந்து, என்ன இந்த கம்ப்ளைண்ட்லாம் வருது என்ன. கலெக்டர் சார் நான் வீடியோ விட்டு விசாரிக்கிறேன் சார்பார். அவர் விசாரித்து அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிடுவார். கலெக்டர் மேலே பர்சனலில் பிளமிஷ் கிடையாதுங்கிறனால அவருடைய ப்ரொமோஷன் எந்த விதத்துலையும் பாதிக்காது. வீடியோவுக்கு வந்து ஏதாவது பிளமிஷ் இருந்ததுன்னா சரி, அவர் கொஞ்ச நாள் வெயிட்டில் இதில் போட்டு கம்பல்சரி வெயிட்டிங்கில் போட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் போஸ்டிங் வாங்கிட்டு போயிடுவார். அதில் லாஸ் யாருக்கு? ஜனங்களுக்கு தான் லாஸு. யாருக்கு கொடுக்கக்கூடாதோ அவங்களுக்கு கொடுத்ததும், யாருக்கு கொடுக்க வேண்டியதோ அவங்களுக்கு கொடுக்காமல் விட்டதும் ஜனங்களுக்கு தான் லாஸு. இப்போ வந்து என்ன சிஸ்டம் கொண்டு வந்துட்டோம் வெஸ்ட் பெங்காலில் வந்து, இது சைட்டை ஐடென்டிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்களுக்கு அரசியல் பிரதிநிதிகள், பிளாக் பஞ்சாயத்து சமிதி ஆளுங்க வந்து அதை போய் சைட்டை வந்து சூஸ் பண்ணுவாங்க. அந்த சைட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் நான் ஒரு லெக்சர் செஷனில் இருக்கேன், இன்னொரு 1 ஹவரில் கூப்பிட்றேன். ரைட். அப்போது சைட்டை செலக்ட் பண்ணுறது வந்து அவங்க செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த பேசிஸில் வந்து இவர் வந்து ஆர்டர் கொடுக்கறது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் தான், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் கொடுக்கணும். பணம் ரிலீஸ் பண்ணுறது இவர் தான் கொடுக்கணும். இப்போயும் தப்பு நடக்காதா? தப்பு நடக்க முடியும். ஆனால் இப்போ தப்பு நடந்தால் அந்த தப்பு காரணமானவங்க யாருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்போ இந்த பஞ்சாயத்து சமிதி இவன்ட்டு வந்து எலெக்டட் ஆனவர்கிட்ட கேட்பாங்க, உன்னை நம்பி தானே எலெக்ட் பண்ணோம், நீ இது மாதிரி வந்து பண்ணிட்டியே. அப்போ அடுத்த வருஷம் அவர் எலெக்ட் பண்ண மாட்டாங்க. இப்போ கலெக்டருடைய சிஸ்டம் கம்ப்ளீட்டாக இருந்தது, கலெக்டருக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது, பிடிஓக்கு பனிஷ்மெண்ட் கிடையாது. மக்களுக்கு வந்து அநீதி நடக்கும். ஆனால் இங்கே அநீதி நடக்கும் இங்கேயும். ஆனால் அநீதி நடந்தால் அதுக்கு வந்து நிச்சயமாக பிராயச்சித்தம் தேட முடியும் மக்களால். இப்போ பட்டா கொடுக்குறது வந்து இதுக்கு முன்னாடி நான் சப் கலெக்டர் போனபோதெல்லாம் பட்டா கொடுக்குற பூரண அதிகாரம் வந்து சப் கலெக்டர் தான் இருந்தது. இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, அங்கே பஞ்சாயத்து சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் ஸ்டாண்டிங் கமிட்டின்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டாண்டிங் கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணும் இன்னென்ன ஆளுங்களுக்கெல்லாம் பட்டா கொடுக்குறோன்னு. நாங்கள் உடனடியாக பட்டா கொடுக்க வேண்டியதில்லை, நாங்கள் அதை ரீஎக்ஸாமின் பண்ணலாம், வெரிஃபை பண்ணலாம், இவங்க சொன்னது ரைட்டாக தப்பான கேஸை நான் வந்து சொல்லியிருக்கேன், இது கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கேன். சரியான கேஸில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம். இதில் வசதி என்னென்னா, இந்த மாதிரி டியூவல் கண்ட்ரோல் இருக்கிறதுனால ஒருத்தருக்கே அப்சல்யூட் அத்தாரிட்டி இருக்கக்கூடாது. செக்ஸ் அண்ட் பேலன்ஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில். வந்து எந்த ஒரு சிஸ்டத்துலேயும் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வந்து கரெக்டாக இருந்தால் அந்த சிஸ்டம் கொஞ்சம் டிலே ஆகும், ஆனால் சரியான முறையில் நடக்கும். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த ரோல் வந்து இன்றைக்கி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து இட் இஸ் நாட் அ சப்டியூடு ரோல். இப்போ சில பேர் வந்து என்னென்னா, என்கிட்ட அதிகாரமெல்லாம் போச்சே, எங்கள் அப்பாவை எனக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்துட்றேன் நான் வளர்கிறதுக்கு. வாட்ஸ் அ ரீசன் ஃபார் லெமெண்டிங்? இருக்கிற அதிகாரம் எல்லாமே மக்களுடைய பலனுக்காக கொடுத்தது, மக்கள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக கொடுத்தது. மக்கள் நல்லா இருக்கிறது இப்படித்தான் இருக்க முடியும்னு சொல்லி அரசு நினைத்தது என்றால் அப்படிப்பட்ட மாறுதல்களை செய்வதற்கான உரிமை அரசுக்கு உண்டு. அந்த உரிமையை அவங்க பயன்படுத்துகிறாங்க. வி ஆர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். இதில் வந்து மிஸ்ஸஸ் காந்தி பவர் லூஸ் பண்ணதுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு என்க்ரோச்மெண்ட் கிளியரன்ஸ் ஒன்று பண்ணாங்க டெல்லியில். அந்த என்க்ரோச்மெண்ட் கிளியரன்ஸில் வந்து பெரும்பாலும் பாதிக்கப்பட்டவர்கள் வந்து முஸ்லீம் மக்கள். அப்போது பரம்பரையாக காங்கிரஸுக்கு ஓட்டு போட்டவங்க அந்த எலெக்ஷனில் வந்து காங்கிரஸுக்கு ஓட்டு போடல. காங்கிரஸ் கவர்மெண்ட் விழுந்ததுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அந்த என்க்ரோச்மெண்ட் கிளியரன்ஸை கிளியர் பண்ணிக்கிட்டு இருந்தவர் இதில் வந்து டிடிஏல வந்து சிஇஓ இருந்த ஒருத்தர், ரொம்ப நாணயமான ஆஃபீஸர்.
அவர் மேலே யாரும் எந்த குற்றமும் சொல்லலை. ஆர்டர் கொடுத்தாங்க, எக்ஸிக்யூட் பண்ணார். எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது அவருடைய பொறுப்பு, அவர் பண்ணார். அங்கே ஒன்றும் ஷூட்டிங் நடக்கல, ஒன்றும் நடக்கலை, யாரையும் கொல்லலை, ஒன்றும் இல்லை. ஆனால் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது. அந்த துர்க்மான் கேட் அப்படின்னு சொல்லுவாங்க, அது மிகப்பெரிய மாறுதலை டெல்லியில் கொண்டு வந்துச்சு. அவரை அடுத்து லெஃப்டினன்ட் கவர்னர் ஆஃப் டெல்லியாக போட்டாங்க. யாராவது கேட்பாங்கள்ல, என்ன இந்த மாதிரிலாம் பண்ணார், அடித்து ஒடுக்குனாருன்னா. பட் ஹீ வாஸ் ஒன்லி அன் இன்ஸ்ட்ருமெண்ட். அவர்கிட்ட அந்த அதிகாரத்தை அவர் கையில் கொடுத்த போது அவர் அந்த மாதிரி ஒரு செயலை செய்யலை. இட் வாஸ் அ கான்ஸ்டிடியூஷன் ஆஃபீஸர். அதனால் நம்முடைய ரோல் என்னென்னா, வி ஆர் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். நான் சொன்னேன், வி ஆர் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ், வி ஆர் நாட் ரூலர்ஸ். தெர் இஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ. அப்போ அட்மினிஸ்ட்ரேஷன் எப்போ ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லாயிருக்கும், அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சரியான சட்டம் கொடுத்தா நல்லாயிருக்கும். சட்டத்தை உருவாக்குறது நம்ம கையில் இல்லை. அதுக்கு லெஜிஸ்லேச்சர் இருக்குது, அவங்க தான் செய்யணும். எப்படிப்பட்ட ஒரு நாடு, ஒரு மாநிலம், ஒரு மாவட்டம் நல்லா இருக்கும்? ஒரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது இயல்வது நாடு. இந்த மூணும் கரெக்டாக இருக்கணும். ஒரு பசி இருக்கக்கூடாது, ஓவா பிணி இருக்கக்கூடாது, த ஹங்கர் அண்ட் த இல் ஹெல்த், அது ரெண்டும் இருக்கக்கூடாது. செரு பகை, வளர்ச்சியை தடுக்கிற பகை இருக்கக்கூடாது. இந்த மூணு இல்லாமல் வச்சிருக்க வேண்டியது அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் அதில் பொறுப்பு இருக்குது. அந்த பொறுப்பை மட்டும்தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் எடுத்துக்கணும். மற்றதெல்லாம் அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதுங்கிறது சட்டம் ஏற்றவர்களுடைய பொறுப்பு. அப்போ இதில் த ரோல் ஆஃப் தி கலெக்டர் ஹேஸ் பின் வெல் டிஃபைன்டு. இப்போ பண்ணதில்லை. தியரிட்டிக்கலி இட் இஸ் வெரி குட். அது எப்போ நல்லா நடக்கும்? ப்ராக்டிக்கலி நல்லா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணால் அது நல்லா நடக்கும். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நமக்கு இடைஞ்சல்கள் வரும். அந்த டிரெக்ட் கன்ஃபரன்டேஷனுங்கிறது பண்ணவே கூடாது. நீங்கள் நாளைக்கு சம் ஆஃப் யூ வில் பிகம் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ். முதல் லெசன் என்னென்னா, டோன்ட் கன்ஃபரண்ட் டைரக்ட்லி. உதாரணமாக ஒரு 10 ப்ரையாரிட்டி ஏரியாஸ் இருக்கும், நமக்கு கவர்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. இந்த 10 ப்ரையாரிட்டி ஏரியாஸில் ஒரு 2 அல்லது 3 ப்ரையாரிட்டி ஏரியா லோக்கல் எம்எல்ஏ அல்லது லோக்கல் பொலிட்டிக்கல் பர்சனுக்கு இடைஞ்சலாக வரும். அவர் இதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொன்னோன்னா, இவர் அப்படி வீறு கொண்டு எழுந்து, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, ஐஏஎஸ் ஆஃபீஸர் நான், கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க, விட்டுருவேன் நான் உங்களை, அப்படி தான் செய்வேன் அப்படின்னு ஆரம்பித்தா மீதி உள்ள 7 காரியம் செய்ய முடியாமல் போயிடும். அந்த 10ல் 7 காரியத்துக்கு அவர் என்னமே இது பண்ண மாட்டார். அவருக்கு வரும் தெரியாது, அல்லது அதில் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. சரியான கலெக்டர் என்ன பண்ணுவாங்க, முதல்ல அந்த 7 காரியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி இந்த 7 காரியத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி செய்கிறதுனால என்ன ஆகும், மக்களுடைய ஜன செல்வாக்கு அந்த கலெக்டருக்கு வந்துடும், நல்ல வேலை பண்ணியிருக்காருன்னு. மீதி உள்ள 3 காரியத்தை அவர் பண்ண போகும்போது இந்த அப்போஸ் பண்ணுறவர் நேரடியாக அப்போஸ் பண்ணுறது தைரியம் இருக்காது. அதுதான் சொல்கிறாங்க, டைரக்ட் கான்ஃபரன்டேஷன் இருக்கக்கூடாது. தட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்டோரி which needs another big lecture, how to be a good district collector. I have told you, in the public sector reforms இந்த அளவுக்கு வந்ததில் கலெக்டருடைய ரோல் என்னவாக இருக்கணும்? Should we say collector is no more required, or should we say that this institution should be made best use of? சந்தன் சின்ஹா சொல்லியிருக்காரு தன்னுடைய புத்தகத்தில், this is a vital organization. It can be made a very vibrant organization given any situation because of 2 reasons. The ability of the individual who is well trained to be a collector and the people's trust on the institution. இந்த ரெண்டையும் அடிப்படையாக வச்சு அந்த இன்ஸ்டிடியூஷனை நல்ல விதமாக பயன்படுத்தணும். இந்த நாட்டை இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு, பெட்டர் ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு இது ஒரு அனாக்ரனிஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன் கிடையாது. இது வெரி யூஸ்ஃபுல் இன்ஸ்டிடியூஷன். ஆனால் கத்தி சமையலுக்கும் பயன்படலாம், அடுத்தவர் வயிற்றில் குத்துறதுக்கும் பயன்படலாம். கத்தியை எப்படி பயன்படுத்துறது சொல்லி கத்தியை பயன்படுத்துகிறவங்களுக்கு தெரியணும். அப்போது கலெக்டருக்கு சரியான அதிகாரத்தை கொடுக்க வேண்டியது ஆளுநர்களுடைய பொறுப்பு. அந்த அதிகாரத்தை சரியான முறையில் பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு கலெக்டருடைய பொறுப்பு. இந்த ரெண்டும் சரியாக அமைஞ்சிருச்சுன்னா நாடு வளம் கொளிக்கிற நாடாக இருக்கும். தட்ஸ் ஆல். நவ் யூ கேன் ஆஸ்க் மீ slightly more than 1 hour, I'm sorry. So you can ask me any questions if there are questions. Any questions? Students யாரா கேக்குறீங்களா? Yes. So you talked about decentralization and sector specification, right? So top-down approach, bottom-up approach, அப்படின்னு சொல்லிட்டு governance செயல்படும்போது there is always a compromise in the inequality gaps and digital illiteracy, caste and gender. So there is always a compromise at a cost of something. So in that basis, how is public sector reforms being taken? அதாவது காம்ப்ரமைஸ் இல்லாமல் பண்ணணுங்கிறது ஒரு ரெவல்யூஷனரி அப்ரோச். இன்றைக்கி சொன்னேன் நாளைக்கு நடந்துடணுங்கிறது டெமோக்ரஸியில் அப்படி நடக்காது. முதல்ல நம்ம அதுக்கு காம்ப்ரமைஸ் ஆகிக்கணும்.
நமக்கு வந்து 100% சேஞ்சஸ் ஓவர் நைட் பண்ண முடியாது. அப்போது இதில் நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அல்லது ஒவ்வொரு ஆஃபீஸும் போகும்போது நான் வந்து எழுதுவேன், என்னுடைய இவங்க கொலீக்ஸுக்கெல்லாம் எழுதுவேன், லெட்ஸ் மேக் திஸ் பிளேஸ் ஸ்லைட்லி மோர் பியூட்டிஃபுல் தேன் வாட் இட் இஸ் டுடே. அதுவும் ஸ்லைட்லி மோர் பியூட்டிஃபுல் தான் பண்ண முடியும். அதுக்கு மேலே பிரமாதமாக ஏன் டைமில் பண்ணிட முடியாது. நான் ஹவுரா டிஸ்ட்ரிக்ட் போயிருந்தபோது நான் எழுதினேன், லெட்ஸ் மேக் திஸ் பிளேஸ் ஸ்லைட்லி லெஸ் அக்லி தேன் வாட் இட் இஸ். அது மாதிரி ஒரு அக்லியஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் பார்க்கவே முடியாது. அப்போ அதை வந்து பியூட்டிஃபுல் ஆக்குறது என் கையில் என்னுடைய 2 வருஷத்தில் கிடையாது. பட் we can make it less ugly. அது மாதிரி தான் பப்ளிக் செக்டர் ரிஃபார்ம்ஸும். நீங்கள் வந்து 70 ஒரு இது ரெக்ரூட்மெண்ட் இருக்குது, அந்த ரெக்ரூட்மெண்ட் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு தான் போடணும், ப்ரையாரிட்டி கொடுக்கணுன்னு இருக்குது. 70-80% கூட நீங்கள் சரியாக பண்ணிட்டீங்கன்னா யூ ஹவ் மேட் அ பிக் சேஞ்ச். 100% பண்ண முடியலன்னு வருத்தப்பட வேண்டியது. 100% எங்கேயுமே பண்ண முடியாது. நம்ம மார்க் வாங்கினதில் எத்தனை பேர் 100க்கு 100 மார்க் வாங்குறாங்க? 80 வாங்குறாங்க, 85 வாங்குறாங்க. 100க்கு 100 எத்தனை பேர் வாங்குறாங்க? 85 வாங்கினவர் வந்து சளிச்சவர் இல்லையே. 40 மார்க் வாங்கக்கூடாது. 85 வாங்குற வாங்குறது 90 மார்க் வாங்குறதுக்கு நிச்சயமாக வந்து முயற்சி பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இது கார்த்திகேயன் வந்து என்னை ஒரு இன்டர்வியூ பண்ணார், கேஎஸ்னு ஏதோ ஒரு ப்ரோக்ராமில். அவர் சொன்ன காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இருந்திருக்கீங்களா? நான் சொன்னேன், இல்லை காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கேன். காம்ப்ரமைஸே பண்ணலன்னு யாராவது சொன்னாங்கன்னா போய் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். இட் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொன்னேன். ஸ்மால் காம்ப்ரமைசஸ் நம்ம பண்ணத்தான் செய்வோம், அதை அவாய்ட் பண்ண முடியாது. இப்போது ஒரு இதில் வந்து 5 பேர் வந்து ரெக்ரூட் பண்ண வேண்டியிருக்கு. கட் ஆஃப் வந்து உங்களுக்கு வந்து 87% இருக்குது. 86% இருக்க ஒருத்தரை போட்டே தீரணும்னு சொல்லிட்டு சில சமயம் ப்ரெஷர் வந்து நீங்களாம் இமேஜின் பண்ண முடியாது. சிஎம் ஆஃபீஸர்லேருந்து வரும், சிஎம் பண்ண மாட்டார், சிஎம் ஆஃபீஸர்லேருந்து வரும். அந்நேரம் நான் வந்து என்ன சொல்லுவேன், அந்த மாதிரி ப்ரெஷர் சமயத்தில் இதை நிப்பாட்டு என்ன முடியாதுன்னு சொன்னேன்னா அந்த 5 பேர் எலிஜிபிள் பீப்புளுக்கு கிடைக்காம போயிடும். அதே சமயம் அந்த 5 பேர் ஒருத்தர் காம்ப்ரமைஸ் பண்ண முடியுமா? நான் சொல்லுவேன், நெக்ஸ்ட் இயர் வேகன்சிலேருந்து ஒரு வேகன்சிக்கு இந்த வருஷமே ரெக்ரூட் பண்ணிடுவோம். அப்போ 6 பேரை ரெக்ரூட் பண்ணிடுவோம். இந்த ஆளையும் அக்காமடேட் பண்ணிக்கிறேன். ஆனால் அந்த 5 பேரில் வந்து யாரையுமே நான் நீக்க மாட்டேன். ஐ கேனாட் டூ இட். ஸோ திஸ் இஸ் அ காம்ப்ரமைஸ். பட் திஸ் அ காம்ப்ரமைஸ் விதவுட் எனி டேமேஜ் டு இகாலிட்டேரியன் சிஸ்டம் அண்ட் ஜஸ்டிஸ். இது வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி காம்ப்ரமைஸுக்கு நம்ம தயாராக இருக்கணும். அதே மாதிரி ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார், காங்கிரஸ் எம்எல்ஏ. நான் சப்டிவிஷனல் கலெக்டர் இருந்தபோது இந்த டியூபெல்லாம் நிறைய போடுவாங்கள்ல, அவர் வந்து என்கிட்ட சொன்னார், சார் நான் ஒரு எம்எல்ஏவாக இருக்கேன், என் வீட்டு முன்னாடி ஒரு டியூபெல் போடணும், ஜனங்கள்லாம் வந்து கேட்குறாங்க, இவங்க போடவே மாட்டேங்கிறாங்க. ஏன்னா இது பஞ்சாயத்து சமிதி சிபிஎம் கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவங்களுக்கு ஒரு முகமது ஷோராப் அந்த எம்எல்ஏ, ஒரு ஹெட்மாஸ்டர், ஸ்கூல் ஹெட்மாஸ்டர். அவங்களுக்கு ஒரே எய்மு இந்த இவர் வீட்டு முன்னாடி போடவே கூடாது, டியூபெல் போடவே, அரசியல் காரணங்கள். அப்போது லூத்தரன் வேர்ல்ட் சர்வீஸ்னு ஒருத்தவங்க வந்து கொடுத்தாங்க, டியூபெல் மெட்டீரியல் கொடுப்பாங்க. அது வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன், பஞ்சாயத்து சபையில் கேட்க வேண்டியதில்லை. அப்போ அவங்க வந்து கொடுத்தாங்க, 30 டியூபெல் இருக்குது சார், சைட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள், சூஸ் பண்ணணும் நாங்கள் கொடுக்குறோன்னாங்க. நான் வந்து என்னுடைய இவர்கிட்ட வந்து சொன்னேன், இவர் முகமது ஷோராப் வீட்டு முன்னாடி ஒன்று கொடுத்துருங்க, அது கண்டிப்பாக கொடுக்கணும். அதையும் தவிர மற்றபடி சிபிஎம் இருந்தாலும் சரி, காங்கிரஸ் இருந்தாலும் சரி, இந்த ஏழைகள் வீட்டுக்கு முன்னாடிலாம் போடணும்னு சொல்லி எடுத்தோம்னா நீ எனக்கு கொடுங்க. உடனே அவங்க அது மாதிரி கொடுத்ததில் ஒரு 7-8 காங்கிரஸ், ஒரு 22 சிபிஎம். ஏன்னா சிபிஎம் வாஸ் வெரி டாமினன்ட் பார்ட்டி, அவங்க ஆளுங்க தான் ரொம்ப இருந்தாங்க. அப்போ இவங்க வந்தாங்க, சிபிஎம்காரங்க வந்தாங்க, சார் இது சரிப்பட்டு வராது, அது என்ன 30 வந்து 8 வந்து காங்கிரஸ்காரனுக்கு போகுது. நான் சொன்னேன், நான் காங்கிரஸ்காரன் சிபிஎம்காரன் பார்க்கல, இந்த 8ல் நான் பண்ணதில் இன்எலிஜிபிள்னு ஏதாவது இருக்கா சொல்லுங்கள், நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். இவங்களுக்கு கொடுக்கக்கூடாது ஆனால் கொடுத்துருக்கீங்கன்னு சொன்னீங்கன்னா நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். என்னுடைய ஆஃபீஸ் வந்து சூஸ் பண்ணி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. சரி விட்டுருங்க சார், இந்த எம்எல்ஏ வீட்டு முன்னாடி மட்டும் போடக்கூடாது, மற்ற எது வேணாலும் போட்டுக்குங்க. நான் சொன்னேன், அவர் வீட்டில் போடக்கூடாதுன்னு சொன்னீங்கன்னா உங்கள் 22 பேர் உங்கள் ஆளுங்க இருக்காங்கள்ல, அங்கேயும் போட மாட்டேன். உங்களுக்கு என்ன வேணும் இப்போ? ஸோ யூ ஷுட் பி ஏபிள் டு டேக் அ ஸ்டாண்ட். எனக்கு தெரியும் அந்த 22 அவங்களுக்கு முக்கியம். ஏன்னா ஏற்கனவே வந்து அந்த 22 பற்றி நான் பப்ளிசிட்டி பண்ணிட்டேன், இந்த இடத்துலலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்ட்டு. நாளைக்கு கொடுக்கலன்னா சரி நான் சொல்லுவேன், அவங்க உங்கள் ஆளுங்களும் தகராறு பண்ணாங்க, கொடுக்கல நான் என்ன பண்ணுறேன், அவங்க மேலே பழைய திருப்பி போட்டுருவேன். அதனால் அந்த பயத்தில் அவங்க வந்து, சார் இந்த ஒரு தரம் சரி சார், நீங்கள் இனிமேல் வந்து இது மாதிரிலாம் செய்யாதீங்க சார், நாங்கள் பார்ப்போம், செய்ய மாட்டேன்னு சொல்லக்கூடாது, செய்வேன்னு சொல்லக்கூடாது, சரி பார்ப்போம். அந்த நேரத்தில் அவங்கள வந்து பாஸ் ஆன் பண்ணி விட்டுறணும். இந்த மாதிரி தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். புரியுதா? Confront anything directly, today, despite the presence of our broadest constitution, we have the prevalence of social evil, the so-called casteism prevails till today. So how can we confront? What's the last word? We have the problem of எதை பற்றி சொன்னீங்க? Casteism. 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 ஓகே ஓகே ஓகே. அதை நம்ம எப்படி பண்ணுறது? அதாவது நான் டைரெக்டாக கன்ஃபரண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது, உங்களுடைய பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் லீடர் எடுத்து டைரெக்டாக கன்ஃபரண்ட் பண்ணக்கூடாது. அவரையும் கன்ஃபரண்ட் பண்ண தான் செய்யணும். அவர் உங்களுடைய பர்சனல் எனிமியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடக்கூடாது.
அவ்வளோதான். ஆனால் அவர்கிட்ட வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லணும், சட்டம் அப்படி இருக்குங்க, உங்கள் கவர்மெண்ட் இப்படி சொல்லுது, நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் வந்து எனக்கு மேலே வந்து மினிஸ்டர் இருக்காங்க, அவங்ககிட்ட சொல்லுங்கள், அவங்க என்னை வேறு மாதிரி செய்ய சொன்னாங்கன்னா நான் பார்க்கலாம், இப்போ நான் எதுவும் செய்ய முடியாதுன்னா அவர் மேலே போய் சொல்ல மாட்டார். என் மேலே போய் சொன்னால் அவருக்கு சொத்துன்னு ஒரு அறிஞ்சு அவர் திருப்பி அனுப்புவாங்க. அதனால் சொல்லவே மாட்டார். திஸ் வாட் ஐ ஹவ் சீன் மெனி a டைம். இப்போ மித்னாப்பூரில் வந்து லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து இந்த நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளிகளுக்கு நிலம் கொடுக்கணும். அதுக்கு வந்து முதல்ல 77 to 81 வந்து ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ஏக்கர்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் டைல்யூட் ஆயிடுச்சு, இந்த வேகம் குறைஞ்சிருச்சு. நான் கலெக்டராக போகும்போது வருஷத்துக்கு 2000 ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நான் வந்து சொன்னேன், இன்னும் எவ்வளோ நிலம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண வேண்டிய நிலம் இருக்குதுன்னு கேட்டேன். என்னுடைய சீனியர் தாசில்தார் வந்து சொன்னார், சார் 1,10,000 ஏக்கர் இருக்குது, இதில் லிட்டிகேஷன் இல்லாதது எவ்வளோ இருக்குது. உடனே அவர் வந்து சொன்னார், லிட்டிகேஷன் இல்லாமல் நமக்கு வந்து 50,000 ஏக்கர் இருக்குது சார் அப்படின்னு. நான் சொன்னேன், 4 மாதத்தில் 25,000 ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். ஏன்னா வருஷத்துக்கு 2000 ஏக்கர் டிஸ்ட்ரிபியூட் பண்ண இடத்துல 4 மாதத்தில் 25,000 ஏக்கர் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் அந்த மொத்தம் 1 லட்சம் இருக்கேன்னாரு. நான் சொன்னேன், இது என்னை திசை திருப்புறது, அந்த லிட்டிகேஷன் உள்ளதை நான் தொட்டேன்னா அதை தவிர எனக்கு வந்து லிட்டிகேட் பண்ணுறது எனக்கு வேலை இருக்காது, அங்கே போய் சண்டை பிடிச்சிட்டு இருக்கணும், அது வேறு யாராவது பண்ணட்டும், எலிஜிபிளாக இருக்குது, இதில் 25,000 கொடுக்கணும் அப்படின்னு. இன்னொன்று சொல்லியிருந்தேன், நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிக்கு தான் கொடுக்கணும், ஏன்னா அதுதான் எங்கள் சட்டம், யாருக்கும் கொடுத்துட முடியாது. அப்போது ஜர்கிராம்னு ஒரு இடத்துல வந்து ட்ரைபல்ஸ் ரொம்ப, சந்தால் ட்ரைபல்ஸ், உட்காருங்க நீங்கள், சந்தால் ட்ரைபல்ஸ் ரொம்ப இருந்தாங்க. அந்த சந்தால் ட்ரைபல்ஸ் வந்து சிபிஎம்க்கு ஓட்டு போட்டதே இல்லை. இந்த ஜர்க்கண்ட் ஸ்டேட் வந்த போதெல்லாம் முதல்ல அவங்க என்ன கேட்டாங்க, ஜர்கிராம் சப்டிவிஷன், என்னுடைய சப்டிவிஷன் ஜர்க்கண்டுங்கிறது இதே அந்த ஜர்கிராம் தான் ஆரம்பித்தது, ஜர்க்கண்ட் ஸ்டேட்டுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாகவே ஜர்கிராம் தான் இருக்கணும்னு இதை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. அந்த இவங்க முண்டா இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தபோது, பீகார் சேர்ந்த முண்டா இவங்கெல்லாம் ஃபைட் பண்ணிகிட்டு இருந்தபோது, அந்த ஜனங்கள் வந்து என்ன நினச்சாங்கன்னா, சிபிஎம் கவர்மெண்ட் வந்து பெங்காலி கவர்மெண்ட்டு, இவங்க நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணவே மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஏரியாவிலேருந்து தாசில்தார் என்கிட்ட வந்து சொன்னார், சார் இது நான் இந்த நிலத்தை வந்து சரியானபடி நீங்கள் சொல்கிறபடி கொடுக்குறேன்னா அந்த ட்ரைபலுக்கு தான் கொடுக்கணும் சார், ஆனால் அதில் ஒரு கஷ்டம் இருக்குன்னாரு. அதில் என்ன கஷ்டம் இருக்குன்னு, வேறு யாராவது விவசாயம் பண்ணிகிட்டு இருக்காங்களான்னு. இல்லை சார், அவங்க தான் விவசாயம் பண்ணுறாங்க. ஏன்னா எங்களுடைய இன்னொரு சட்டம் என்னென்னா, நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளி கவர்மெண்ட்டு நிலத்தை ஆக்கிரமித்து விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னா அவருக்கு அந்த நிலத்தை சொந்தமாக்கிடணும், அதான் சட்டம். அப்போது இவர் வந்து சொல்கிறார், இல்லை சார், இது வரைக்கும் என்ன நடந்துக்கிட்டு இருந்ததுன்னா, இந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் விவசாயம் பண்ணுவாங்க சார், ஹார்வெஸ்ட் சமயத்தில் இந்த சிபிஎம் காரங்கெல்லாம் போய் ஹார்வெஸ்ட் பண்ணிவிட்டு மொத்த ஹார்வெஸ்ட்டில் அவருக்கு ஒரு 10% கொடுப்பாங்க சார் ட்ரைபலுக்கு. சார் அவங்க சந்தோஷமாக தான் சார் இருக்காங்க, எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க சார். நான் சந்தோஷமாக இல்லையே, அது எப்படி சிஸ்டம், எவன் விவசாயம் பண்ணுறானோ அவனுக்கு தானே முழுசாக போயிடுச்சு, இவன் யார் அதை வந்து எடுத்துக்கிறது இல்லை சார். லோக்கலாக பவர்ஃபுல்லான ஆள் சார், அவங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி அவர் சொல்கிறான்னு சொல்லி ஏதாவது பண்ணினா அப்புறம் நீ உயிரோடு இந்த இடத்த விட்டு போக மாட்டேன்னு என்ன இப்படி மிரட்டுறாங்க சார், கொண்டாலும் கொண்டுருவாங்க சார். he was really afraid, கொண்டாலும் கொண்டுருவாங்க சார், சார் நம்மளால் முடியாது சார். நம்ம we should take into consideration the problems of our administrators also. So this was a problem. நான் சொன்னேன், நான் பார்த்துக்கிறேன். தென் ஐ வெண்ட் அண்ட் மெட் வினாய் சௌத்ரின்னு சொல்லி லேண்ட் அண்ட் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் மினிஸ்டர் ஒருத்தர் இருந்தார். ரொம்ப பெரிய உயர்ந்த மனிதர், அந்த காலத்தில் காமராஜ் பற்றி சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எளிமையான மனிதர். அவர் தான் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் பஞ்சாயத்து எல்லாத்துக்குமே மினிஸ்டர் இருந்தார். அவர் எப்படிப்பட்ட மனிதர்னா, பிரணாப் முகர்ஜி வந்து யங் பர்சனாக இருந்தபோது ஒரு தரம் சொல்லிட்டார், கம்யூனிஸ்டுகள் தேச துரோகிகள்னு சொல்லிட்டார். உடனே இவர் வந்து அதுக்கு சொன்னார், வினாய் பாபு வந்து சொன்னார், பிரணாப் வந்து ரொம்ப இளைஞர், சின்ன பையன் அர்த்தம், ஆனால் அந்த வார்த்தையை பயன்படுத்தலை, அவர் ரொம்ப இளைஞர், அவருடைய தகப்பனார்ட்ட வந்து அவர் கேட்கட்டும், 1942 குயிட் இண்டியா மூமெண்ட்டில் பிரணாபுடைய தகப்பனாரும் நானும் ஒன்றா நின்று தான் போலீஸ் அடியடி வாங்கினோம், நாங்கள் எப்படி தேச துரோகிகளாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டார். பிரணாப் முகர்ஜி வாஸ் ஆல்சோ வெரி மெச்சூர் பாலிட்டிஷியன். உடனே அவர் மறுநாள் ஒரு அறிக்கை விட்டார், எல்லா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களையும் பொதுவாக தேச துரோகிகள் என்று நான் சொன்னது தவறு அப்படின்னு சொல்லி அவர் அறிக்கை விட்டார். ஸோ அவ்வளோ டால் மேன் வினாய் சௌத்ரி. இப்போ வினாய் சௌத்ரி நான் வந்து போய் சொல்கிறேன், சார் உங்கள் சட்டம் என்ன சொல்லுது, நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிக்கு கொடுக்கணும்னு தான் சொல்லுது, நான் அதான் செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன், உங்கள் கட்சிக்காரங்க இது மாதிரி இடைஞ்சல் பண்ணுறாங்க, ஐ எம் நாட் கோயிங் டு பேக் அவுட், நான் அவங்களுக்கு தான் கொடுப்பேன், கொடுக்குறதுனா வேறு யாருக்கும் நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் ஐ வாண்ட் டு டெல் யூ சம்திங், அந்த ஜார்க்கண்ட் ஆளுங்க வந்து அந்த சந்தால் ட்ரைபல் வந்து ஜன்மத்தில் சிபிஎம்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க, ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு உதவவே மாட்டீங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வென் வி கிவ் த லேண்ட் டு தம் வி வின் போத் பொலிட்டிக்கலி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்லி ஐ வின், ஏன்னா யாருக்கு கொடுக்கணுமோ அவங்களுக்கு கொடுத்துட்டேன், பொலிட்டிக்கலி யூ வின், அவங்களும் அவங்க சப்போர்ட்டர் ஆகுறாங்க, இது செய்கிறதுல என்ன தப்பு இருக்குது அப்படின்னு. அவர் ரொம்ப பொலிட்டிக்கலி யூ வின்னு ஒரு கலெக்டர் வந்து மினிஸ்டர்கிட்ட சொல்கிறதுக்கு அதிக பிரசங்கத்தனமான வார்த்தை, பாலிட்டிக்ஸ் அவர் பார்த்துக்குவார், நம்ம யார் அதை பார்க்குறதுக்கு. உடனே அவர், ஆனால் அதுக்காக அவர் கோவப்படல, ரொம்ப அமைதியாக என்கிட்ட சொன்னார், நீங்கள் பிரசாசன் அட்மினிஸ்ட்ரேஷன், நீங்கள் பிரசாசன் பார்த்துக்கோங்க, நான் ராஜநீதி பார்த்துக்கிறேன், நான் பாலிட்டிக்ஸ் பார்த்துக்கிறேன் அப்படி சிரிச்ச மொத்தோடு சொன்னார். சொல்லிவிட்டு ஒன்று சொன்னார், ஐ வில் ஸ்டில் ரிமெம்பர் இட் டில் த லாஸ்ட் பிரெத் ஆஃப் மைண்ட்.
அவர் சொன்னார், டிஎம் சாஹிப் அவங்க யாரையுமே வந்து பேர் சொல்லி கூட மாட்டாங்க. மிஸ்டர் பாலச்சந்திரன் என்னை கேட்டால் நான் வந்து அவர் அவ்வளோ பெரிய மனுஷர், என் தகப்பனார் இல்லை என் தாத்தா வயசு, அதை பற்றி நான் அப்ஜெக்ஷன் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் டிஎம் சாஹேப்னு தான் கூப்பிடுவாங்க, அந்த வேலைக்கு தகுந்த மரியாதையோடு தான் கூப்பிடுவாங்க. டிஎம் சாஹேப், நான் வந்து ஆல் இண்டியா கிருஷிக் சமிதியுடைய கிருஷிக் சமிதிங்கிறது ஃபார்மர்ஸ் சொசைட்டி, ஆல் இண்டியா கிருஷிக் சமிதியுடைய பிரசிடெண்ட். நான் இன்னும் அந்த போஸ்ட்டில் இருக்கேன், நான் அதை விடலை மிந்தரி ஆனதுக்கப்புறம். நல்லா கவனிங்க, நான் ஆல் இண்டியா சிபிஎம் கிருஷிக் சமிதி பிரசிடெண்ட் கிடையாது, ஆல் இண்டியா கிருஷிக் சமிதி பிரசிடெண்ட். நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிக்கு நிலம் கொடுக்கணும்னு சொல்லி போலீஸை தடியடிப்பட்டவங்க நாங்கள். எங்கள் ஆட்சியிலேயே நிலமில்லாத ஏழை விவசாய தொழிலாளிக்கு டினை பண்ணிவிட்டு இன்னொருத்தன் கேட்பேன், சட்டப்படி என்ன நடக்குமோ அதை பண்ணிடுங்க, நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஐ வென்ட் பேக். நான் இவர்கிட்ட வந்து தாசில்தார்கிட்ட வந்து சொன்னேன், நீ ஒரு காரியம் பண்ணு, போய் அவங்ககிட்ட போய் சொல்லு, கலெக்டருக்கு சரியில்லை, அந்த ஆள் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு, அதனால் உங்கள் கட்சி உங்கள் ஆட்சி தானே, பினாய் பாபுட்ட சொல்லி இந்த ஆளை தூக்கி விட்டுருங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, பிரச்சனை சரியாக போயிடும் அப்படின்னு நீங்கள் சொல்லி. ஆனால் இந்த ஆள் இருக்க வரைக்கும் நான் வந்து இந்த ட்ரைபல்ஸுக்கு தான் கொடுக்கணும், என் உயிரெடுப்பார், நான் எங்கிட்டு போகிறது, இந்த பக்கம் உயிரெடுப்பார், இந்த பக்கம் நீங்கள் நிஜமாகவே உயிரெடுத்துருவீங்க, நம்மளால் முடியலை, அதனால் நீங்கள் பினாய் பாபுட்ட சொல்லி என்னையும் காப்பாற்றிடுங்க, உங்கள் சிஸ்டத்தையும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிடு. இவர் அதே மாதிரி போய் சொன்னோன்னு அவங்க சொன்ன வார்த்தை என்னென்னா, அங்கே போய் சொன்னால் எங்களுக்குள்ள மிதி விடும், நம்ம லெவலில் சமாளிச்சுக்கலான்னு பார்த்து எங்கிட்ட வந்து இதை சொல்கிறேன், போய் தொலைன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. Ultimately, the land was given only to the poor people, deserving poor agricultural, landless agricultural labor. ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, சில சமயங்களில் லோக்கலாக வந்து காஸ்டிசம் இதெல்லாம் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. இந்த காஸ்டிஸை எதிர்த்து ஃபைட் பண்ணுற கட்சியிலேயே காஸ்டிசத்தை வச்சுருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி வரைக்கும். ஆனால் மேலே தலைமை கரெக்டாக இருக்குது, அவங்க இதை அக்செப்ட் பண்ணுறதில்ல காஸ்டிஸை. சதர்ன் ஸ்டேட்ஸ் ஹவ் பீன் மோர் ப்ரோக்ரெசிவ் இன் திஸ் நேச்சர், நார்தர்ன் ஸ்டேட்ஸை விட. அப்போ அதுக்கு நிறைய காரணம் இருக்குது. இந்த நார்தர்ன் ஸ்டேட்ஸ் வேர் லேண்ட் லாக்ட், சதர்ன் ஸ்டேட்ஸ் வந்து தே வர் ஹேவிங் கோஸ்டல் ஏரியாஸ். இந்த கோஸ்டல் ஏரியாஸ்லேருந்து breath of fresh air was coming constantly from rest of the world. இந்த இவங்க வந்தாங்க, பாதிரிமார் வந்தாங்க, இது இவங்க பெரியவங்க வந்தாங்க, பல்வேறு மதத்தை சேர்ந்தவங்க வந்தாங்க, அவங்களுடைய நல்ல கருத்துக்களை இவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதனால் வந்து மக்கள் மனசில் வந்து ஒரு இகாலிட்டேரியன் நினைப்பு தொடர்ந்து ஏற்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. ஆனால் நார்த்துக்கு பாவம் அந்த அட்வான்டேஜ் இல்லை. அப்படி இருந்த இடத்துலையும் இன்னும் காஸ்ட் ஃபீலிங் இருக்க தான் செய்யுது தமிழ்நாட்டில், இல்லையா, இருக்க தான் செய்யுது. ஆனால் அவங்கள டைரெக்டாக கன்ஃபரன்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து இவங்கள்ட்ட சொல்லிடலாம், உங்கள்கிட்ட சீனியர் சொல்லி, சார் தேர் வில் பி a கன்ஃபரன்டேஷன் இது மாதிரி பண்ணார்னா அப்படின்னு முதல்ல அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபரன்ட் பண்ணணும். நான் கன்ஃபரன்ட்டே பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, எடுப்பிலேயே துள்ளி குதித்து கன்ஃபரன்ட் பண்ணாதீங்க. பில்ட் யுவர் டிஃபென்சஸ் அண்ட் தென் யூ டூ இட். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். தட்ஸ் வாட் ஐ சே. எஸ், இங்கே வாங்க. முதல்ல அவர் கைதட்டுங்க, உங்களுக்கும் சேர்த்து 2 கேள்வி கேட்குறாரு. So I have 2 questions for you, sir. Related India and Bangladesh relations. First one is about Lal Monihart air base in India, Bangladesh border. So what do you think that it impacts when China is involved in that renovation? So how it may impact the relations between Bangladesh and China and India? And next is about the Teesta River dispute between Bangladesh and West Bengal government. It has been in stalemate for the past 14 to 15 years, which came in 2011, but it is in stalemate. But when the dispute, that agreement came, it was favoring the West Bengal, even though the West Bengal government was not ready to accept. Why do you think? You mean distribution of water? Yeah, distribution of fish. இது வெஸ்ட் பெங்கால் வில் பி எஃபெக்டட். ஏன்னா இது வந்து சீ போர்ட்டு கிடையாது, கல்கட்டா வந்து ரிவர் போர்ட். இந்த ஸ்லஷ் வந்து அந்த ஸ்லஷ் ஃபார்ம் பண்ணுறதை வந்து எதுக்காக ஃபரக்கா பேரேஜ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்கன்னா, முதல்ல ஃபரக்கா பேரேஜ் இந்த இடத்த சூஸ் பண்ணதே தப்பு. அது பிதான் சந்திர ராய் வாஸ் எ வெரி டால் மேன். அவர் சொன்ன உடனே அதை எடுத்துக்கிட்டாங்க. ராஜ்மஹால் ஹில்ஸ்னு ஒரு இடம் பீகாரில் இருக்குது, அது நேச்சுரலான அந்த ஃபார்மேஷன் இருந்தது. அங்கே தான் அதை கட்டுறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும். பட் வாட் எவர் பி த ரீசன், இங்கே கட்டினோம். இங்கே காஞ்சஸ் வந்து வேறு பேரில் வந்து கூப்பிடுவோம். பத்மான்னு சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க, பாகீரதின்னு சொல்லி நம்ம கூப்பிடுவோம். நடுவில் வந்து அந்த ரிவர் வந்து நம்ம பக்கம் இருக்கிறதுக்கு ரிவருக்கு வந்து பாகீரதின்னு சொல்லுவோம், அவங்க பக்கம் உள்ள ரிவர் வந்து பத்மான்னு சொல்லுவோம். இந்த ரிவர் டிவிஷன் வந்து அந்த ஃபரக்கா பேராஜில் நடக்குது.
அந்த ஃபரக்கா பேரேஜிலிருந்து அந்த பக்கம் போகிறது வந்து பத்மா, இந்த பக்கம் போகிறது வந்து பாகீரதி. இப்போ நமக்கு வந்து சே 400 TMC தேவைப்படுதுன்னு வச்சுக்கோம். 400 TMCனா the entire slush will be washed away. Calcutta port will be alive. And Calcutta was a very important port. It's not. Today it's not. Comparatively it's not as important. அந்நேரம் கல்கத்தா தான் இருந்தது, வெஸ்ட் பெங்காலுக்கு வேறு போர்ட்டு கிடையாது. அப்போது அவங்க பயங்கரமாக அப்போஸ் பண்ணாங்க. அவங்க என்ன சொன்னாங்க, நீங்கள் உங்களுக்கு அதிகமாக வந்து தண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா எங்களுடைய அக்ரிகல்ச்சர்லாம் பாதிக்கும்னு சொல்லி அவங்க வந்து தே ஹேட் அ கேஸ். அந்நேரம் வந்து இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸு, பங்களாதேஷோட நமக்கு நல்ல ரிலேஷன் இருக்கணும், இந்த எல்லா காரணங்கள்னாலே வந்து இட் வாஸ் டைல்யூட்டட். எவ்வளோ வேணும்னு முதல்ல நினச்சோமோ அதில் டைல்யூட் பண்ணிட்டோம். எப்படி டைல்யூட் பண்ண முடியும்? ஃபரக்கா பராஜ் கேட்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டா போதும், அங்கே போயிடும் தண்ணி. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி அவங்களுக்கு வந்து தண்ணி கொடுக்குறது வந்து. அப்போ அந்த மாதிரி போகும்போது அந்த என்னைக்கு வந்து ட்ரீட்டி வந்து டைல்யூட் பண்ணமோ அன்றைக்கே வந்து கல்கத்தா போர்ட்டு செத்து போச்சு. அதுக்கப்புறம் கல்கத்தா போர்ட்டு யாராலையும் காப்பாற்ற முடியாது. அப்போ இது வந்து இவங்களுக்கு வந்து பெங்காலிஸுக்கு வந்து ரொம்ப பெரிய, வெஸ்ட் பெங்காலிஸுக்கு வந்து ரொம்ப பெரிய அடியாக இருந்தது. எங்களுடைய எக்கானமி பாதிக்கும். இன்றைக்கி வரைக்கும் அந்த அப்போ இது இருக்குது. ஆனால் இன்றைக்கி அது வந்து அந்த இது தேவையில்லை. ஏன்னா ஹல்தியான்னு சொல்லி ஒரு போர்ட் வந்து அதுக்கப்புறம் டெவலப் பண்ணோம். மித்னாப்பூர் டிஸ்ட்ரிக்டில் தான் ஹல்தியா வந்து இருந்தது. இப்போ மித்னாப்பூர் 3 டிஸ்ட்ரிக்டாக இது பண்ணிட்டாங்க, டிவைட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த ஹல்தியாவில் வந்து போர்ட்டு டெவலப் பண்ணதுக்கப்புறம் ஹல்தியா வந்து நேச்சுரல் சீ போர்ட். அதனால் இங்கே இருக்கிறத விட அதிகமாக அங்கே வந்து வணிகமும் நடக்க முடியும், நம்முடைய பொருளாதாரம் வளர முடியும். ஆனால் இவங்களுக்கு வந்து பெங்காலிஸுக்கு வந்து உலகத்திலேயே பெரிய இடம், நிற்க இடம் இல்லாமல் மூச்சு திணறிக்கிட்டு இருக்க கல்கத்தா தான் அவங்களுக்கு உலகத்திலேயே பெரிய இடம். அதை விட்டுட்டு போகிறதுக்கு அவங்க விரும்பவே மாட்டாங்க. அதனால் இவர் எஸ்டாப்ளிஷ்டாக இருக்காங்க, நாங்கள் கல்கத்தா விட்டு போக மாட்டோம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கல்கட்டா வந்து போக மாட்டோம்னு சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குது. கல்கட்டா பிரீத்ஸ் ஆர்ட்ஸ் வெரி நேச்சுரலி. கல்கத்தாவில் வந்து அற்புதமான கவிஞர்கள் வந்து உருவாகிறாங்க. காலேஜ் ஸ்ட்ரீட்னு ஒரு ஸ்ட்ரீட் இருக்குது. அந்த காலேஜ் ஸ்ட்ரீட்டில் போனால் பழைய புத்தகங்கள், உலகத்தில் எங்கேயுமே கிடைக்காத புத்தகங்களும் அங்கே கிடைக்கும். பை ட்ரெடிஷன் ஒரு 200 வருஷமாக புத்தகம் விற்றுக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நம்முடைய கல்ச்சரல் அண்ட் சோஷியல் லைஃபுக்கு வந்து ஒரு பேசிக் சென்டராகவே கல்கட்டா இருக்குங்கிறது காரணத்தினாலேயும் நிறைய பெங்காலிஸ் வந்து கல்கட்டா விட்டு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. நதியால் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. நதியா வந்து கல்கட்டாவிலேருந்து 140 கிலோமீட்ரு. ஆனால் தினம் கல்கத்தாவுக்கு சாயந்தரம் வந்துடுவாங்க, இங்கே தான் இருப்பாங்க. நார்த்து கல்கட்டான்னு ஒரு இடம் இருக்குது. சால்ட் லேக்னு ஒரு இடம் வந்து புதுசாக உருவாக்குனாங்க. சால்ட் லேக்கில் 4 பெட்ரூம் வச்சு 2 மாடி கட்டடம் கட்டி லாயர் வந்து பிரமாதமாக இருப்பார். நல்ல ப்ராக்டிஸ் பண்ணுற லாயர், நல்லா சம்பாதிக்கிற லாயர். ஆனால் அவருக்கு ரசகுல்லா வாங்குறதுக்கு அந்த நார்த்து கல்கட்டாவில் உள்ள ஒரிஜினல் கடைக்கு தான் போவார், வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. இது மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட் ஜாஸ்தியாக உள்ள ஒரு இடம். அதனால் அவங்க இன்னும் தொடர்ந்து அதை அப்போஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. பட் இன் மை ஒப்பீனியன் வி ஷுட் கெட் யூஸ் டு ரியாலிட்டிஸ். நம்ம வந்து ஹல்தியா போர்ட்டை டெவலப் பண்ணுற தருணக்கு ஒரு வழி இல்லை. இன்னொன்று நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. உலகத்தில் எல்லா இடத்துலையும் சைனா வந்து அந்தந்த இடத்துல வந்து போர்ட்டை வந்து டேக் ஓவர் பண்ணுறாங்க. போர்ட்டை டேக் ஓவர் பண்ணிட்டாங்கன்னா அடுத்து வந்து அந்த எக்கானமியை கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். அது வந்து நாளைக்கு நமக்கு அட்வைஸாக முடியும். இதில் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து போர்ட் அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ண வச்சோம் நம்ம ரொம்ப ப்ரெஷர் பண்ணி. ஆனால் ஒன்று நமக்கு என்ன தெரியணும்னா, கடைசியில் வந்து உலகத்தில் வந்து வாட் மேட்டர்ஸ் மோஸ்ட் இஸ் எக்கனாமிக்ஸ். பொருளாதாரம் தான் அனைத்திற்கும் அடிப்படை. அந்த பொருளாதாரத்தை வளர்க்க நம்ம தவறிட்டோம்னா சைனா வந்து வளர்ந்துக்கிட்டே போகிறத பற்றி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. இனிமேல் வந்து சைனா வந்து நமக்கு எதிரின்னு சொல்ல முடியுமா? அது அமெரிக்காவுக்கு எதிரி. இப்போ இது சமீபத்தில் வந்து ஒரு மீம்ஸ் ஒன்று போட்டிருந்தாங்க. இவர் வந்து ஹேர் கட் பண்ணுறதுக்கு உட்காந்துருக்காரு. ட்ரம்ப் வந்து ரொம்ப அழகாக அவர் ஹேர் கட் பண்ணி விடுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக எந்திரிச்சு போகிறாரு. அவர் எந்திரிச்சு போகும்போது தெரியுது தலையில் வந்து எழுதியிருக்கு மேட் இன் சைனா அப்படின்னு சொல்லி. ஸோ எவ்ரி சிம்பிள் ப்ராடக்ட் கம்ஸ் ஃப்ரம் சைனா அப்படிங்கிறது தான் ரியாலிட்டி. தே ஹவ் ரியலி பீன் வெரி வெரி ஃப்ரூகல். அதாவது சில காரியங்கள் சைனா பண்ணது ஆரம்பத்தில் பல பேருக்கு அதனுடைய இம்பேக்ட் தெரியலை. ஃபேக்ட்ரியிலெல்லாம் அவங்க வந்து பீப்புள்ஸ் லிபரேஷன் ஆர்மின்னு சொல்லுவாங்களே, PLA, சைனாவுடைய ஆர்மி. ஃபேக்ட்ரியிலெல்லாம் தங்களுடைய சோல்ஜர்ஸ் வந்து என்கேஜ் பண்ணாங்க. சோல்ஜர்ஸுக்கு சம்பளம் யார் கொடுக்குறது? டிஃபென்ஸு. அப்போ ஃபேக்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட்டுடைய ப்ரைஸ் என்னவாகும்? இட் வில் பி த சீப்பஸ்ட். ஏன்னா வந்து லேபர் காஸ்ட்டே கிடையாது. இந்த ஃபேக்ட்ரியில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான லேபர் காஸ்ட் அவங்க கொடுக்கலையே, ஆர்மி கொடுத்துருது, டிஃபென்ஸ் பட்ஜெட்லேருந்து போயிடுது. அப்போ உலகம் பூரா அவங்க வந்து ரொம்ப சீப்பாக வந்து திங்ஸ் விற்க முடிஞ்சது. நீங்கள் வந்து இங்கே உள்ள லக்ஷ்மி, பார்வதி, விநாயகர் இதாக இருக்கட்டும், மேக்னெட்டாக இருக்கட்டும், ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டாக இருக்கட்டும், அல்லது யூஎஸில் வந்து உங்களுக்கு வந்து கேபிட்டல் ஹில்ஸு, ஸ்டாச்சு ஆஃப் லிபர்ட்டி, இந்த மாதிரி வந்து இது பண்ணுறதா இருக்கட்டும், எங்கே போனாலும் மேட் இன் சைனான்னு இருக்கும். அவங்க கொடுக்குற விலையை கம்பீட் பண்ணி நம்ம வந்து பண்ணவே முடியாது. அப்படிங்கிறத நிலைமை. இங்கே வந்து அது மாதிரி கிடையாது. இங்கே சில சிக்கல்கள் இந்தியாவுக்கு வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்தியாவில் வந்து மானோபலிங்கிறது வந்து ரொம்ப இருந்தது. அந்த மானோபலியாக வந்து அவங்க ஸ்டேட் மானோபலியாக மாற்றி அதில் வந்து சக்சீட் ஆகிட்டாங்க. நமக்கு வந்து ஸ்டேட் மானோபலியாக ஆகலை. பல மானோபலி வந்து ப்ரைவேட் செக்டருக்கு மட்டுமே பிரயோஜனம் தரதாக இருந்தது. இன்றைக்கி வந்து நமக்கு வந்து R&Dயில் நம்ம செலவழிக்கிறது ரொம்ப கம்மி. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் R&D பப்ளிக் செக்டருடைய R&D எடுத்துட்டோம்னா, அவங்க செலவழிக்கிறத எடுத்துட்டோம்னா, இந்தியாவில் வந்து அவங்க 1% கூட ப்ரைவேட் செக்டர் செலவழிக்கிறது இல்லை. அப்படி அமைதியாக ஆரவாரம் இல்லாமல்
வெளிநாட்டிலேருந்து கொண்டு வந்து விற்றுட்டு நம்ம ப்ராஃபிட் நம்ம வச்சுக்கிட்டு போகலாங்கிற டெண்டன்சி இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. அதனால் இந்தியா வில் ஸ்ட்ரகிள் ஹார்ட், தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். வேறு சில காரணங்கள்லாம் வந்து இந்தியா வந்து அவங்ககிட்ட வந்து சொல்லணும். அதாவது சைனா வந்து உங்களுக்கு நல்ல நினைப்போடு வரல, உங்களை ஆக்கிரமிக்கிறதுக்காக, உங்களுடைய ப்ராசஸை ஆக்கிரமிக்கிறதுக்காக வர்றாங்க. நாங்கள் உங்கள் ப்ராசஸை ஆக்கிரமிக்க மாட்டோம், உங்களுடைய எக்கனாமிக் சோஷியல் பொலிட்டிக்கல் லைஃப்பை வந்து நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோம், அதனால் லாங் டேர்மில் நீங்கள் எது வேணும்னு சொல்லி யோசித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை. இன்றைக்கி அதை தான் நம்ம செய்ய முடியும். நம்மளால் எதை செய்ய முடியுமோ அதை தான் செய்ய முடியும். பட் தட்ஸ் அ வெரி பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட், no doubt about it. அதை வந்து நம்ம வந்து சொல்லணும். That's what we should do. But that's a very important question. I appreciate that this question has been raised because we are through an economic war against China, not just we. US is also against it, the whole world is against it, and Chinese are doing wonderfully well. ஆனால் சைனாவிலேருந்து என்னைக்கு பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன்னா, you cannot have a political Marxist philosophy and an economic private sector philosophy for long. இன்றைக்கி சைனாவில் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து ப்ரைவேட் செக்டரை வளர்த்து விட்ருக்காங்க. ஆனால் பொலிட்டிக்கல் ஃபிலாசபி வந்து மார்க்ஸ் ஃபிலாசபியாக தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறது. இதில் ஒரு ஸ்கொயர், சின்னமன் ஸ்கொயரோ ஏதோ ஒன்று, பேர் மறந்துட்டேன், அங்கே வந்து இவங்க மெக்டொனால்ட்ஸ் அவங்க வந்து ஒரு அவுட்லெட் வச்சுருந்தாங்க அந்த ஓரத்தில். ஒரு நாள் வந்து புல்டோசர் வந்துச்சு, எதுன்னு கேள்வி இல்லை, அடித்து உடச்சிட்டு போயிட்டாங்க. கேட்டால் நீ 2 இன்ச்சு இங்கே தள்ளி வச்சுருந்தேன்னு சொல்லி பின்னாடி சொன்னாங்க. அடித்து நொறுக்கிட்டு போயிட்டாங்க. அப்போ நான் டெல்லியில் இருந்தபோது அந்த மெக்டொனால்டுடைய அந்த குளோபல் இவர் வந்து வந்தபோது என்கிட்ட வந்து சொல்கிறார், என்ன சார் இது அநியாயமாக இருக்குது, இதே இது இந்தியாவில் இருந்ததுன்னா அடுத்த நாளே கோர்ட்டில் ஒரு ஸ்டே வாங்கியிருப்போம், 10 வருஷம் நடந்துக்கிட்டு இருக்கும் கேஸு, எங்கள் இது நல்லா ஒழுங்காக உருப்படியாக இருந்திருக்கும், இப்படி அடித்து துவைச்சிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்போது இந்த இது வந்து இண்டஸ்ட்ரியை வந்து ஹர்ட் பண்ணோம். இப்போ சைனாலேருந்து நிறைய இண்டஸ்ட்ரி வந்து இப்போ ஐஃபோன் இதெல்லாம் வந்து ட்ரம்ப் மிரட்டினதுனால அவங்க சைனாலேருந்து இங்கே கொண்டு வர்றாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் இந்தியாவில் வந்து மேட் இன் இந்தியான்னு சொல்கிறது ஒரு பெரிய போகஸாக இருக்குது. அசம்பிளிங் இஸ் டன் இன் இந்தியா இன் மோஸ்ட் ஆஃப் த கேஸஸ். அதை நம்ம மாற்ற வேண்டிய நேரம் நமக்கு வந்துருச்சு. வி ஹவ் டு டூ இட். தட்ஸ் ஆல். When is the session completing? 12 o'clock? It's already 12:15. முடிஞ்சதா? Thank you. I hope to see a number of you in civil service. Remember, it's a civil service. It's not a criminal service. We should ensure that the civility in the nation goes up and up and up. Thank you. Thank you. Thank you, sir. Thanks for the wonderful session. அந்த சிவில் சர்வீசஸோட ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷனை சொல்லி கரண்ட் டேஸில் எப்படி அடாப்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். வி நீட் மோர் சச் என்ரிச்சிங் செஷன்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் வில் கெட் இன்ஸ்பயர்ட் வென் தே சி த சிவில் சர்வன்ட்ஸ் வித் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யுவர் ஸ்ட்ரேச்சர் விசிட் அவர் அகாடமி. தேங்க்யூ சார். I would like to thank you on behalf of KingMakers IAS Academy and Bhuminathan sir, and on behalf of all the students. So we'll wind up the session now. So one announcement is that now you can take the break. Our economic class will continue at 12:30, and today the classes will go till 2 o'clock, and the geography class will start at 3 o'clock. Okay, so thank you all. Thank you sir.